யாழ் மண்டல விண்ணலைவழி இணைப்பினில் இணைந்திட்ட சிந்தனை ஆற்றல் மிக்க சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் யாழ் மண்டலத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் நாம் அகம் மகிழ்கின்றோம். முதலில் தொண்டாற்றுவதில் இன்பத்தை தானும் அனுபவித்து மற்றவரையும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் எங்கள் யாழ் மண்டல தலைவர் திருமிகு குழந்தைவேல் ஐயா அவர்களை தலைமை உரை ஆற்றிட அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயாட மைக் வேலை செய்யல. நாங்கள் போவோம். கல்விக்கு நாயகனாய் மக்கட்பண்பை காத்துயர்த்தும் செயலால் ஆசிரியர் மேலோர் நல்வாழ்விற்கே கல்வி நலம் கண்டு பயன் கொள்வோம், நாடும் வீடும் உயரும், நாம் இனிதாய் வாழ்ந்திடலாம் என்று ஆசிரியர்களது பெருமையை நற்கவி மூலம் விவரிக்கின்றார் தத்துவஞானி வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். அந்த ஆசிரியர்களுடைய ஆளுமை திறன் மேம்பாடு என்ற சிறப்பு தலைப்பினில் எமக்கு சிந்தனை வழங்கிட எம்மோடு இணைந்திருக்கின்றார் பேராசிரியர் சத்தியபிரியா அம்மா அவர்கள். அம்மா பற்றியதோர் அறிமுகத்தோடு நாம் நிகழ்வினுள் சென்றிடுவோம். துருவா என்ற நிறுவனத்தை தொடங்கி யோகா, கவுன்சிலிங் மற்றும் ட்ரைனிங் பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகின்ற அம்மா அவர்கள் ஒரு சிறந்த மோட்டிவேஷனல் பேச்சாளராக இருப்பதோடு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகளையும் ஆன்லைன் மூலமாக நடத்தி வருகின்றார். இவற்றோடு கடந்த 13 வருடங்களாக மனவளக்கலையில் சிறப்பாக சேவையாற்றி வருகின்ற அம்மா அவர்கள் அரச பள்ளிகளிலும் அங்குள்ள கிராம மக்களிடமும் வேதாத்திரிய தத்துவங்களை மிக சிறப்பாக எடுத்துரைத்து வருகின்றார். ஆழியார் அறிவு திருக்கோவிலில் பவுண்டேஷன் கோர்ஸ் ஆங்கில வழியில் எடுத்து வருகின்ற அம்மா அவர்கள் 2018ஆம் ஆண்டில் ஞான ஆசிரியர் விருதையும் பெற்றவர் என்பது பெருமைக்குரியது. சேலம் ஆத்தூர் அறக்கட்டளையின் சுமார்ட் துணைத் தலைவராக விளங்கிடும் அம்மா அவர்களை இன்று எமக்கு ஆசிரியர் திறன் மேம்பாடு என்ற சிறப்பு தலைப்பினில் சிந்தனையை வழங்கிட அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வணங்கி வாழ்த்தி இன்றைய சிந்தனை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. யாழ் மண்டல குழுவு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு ஆசிரியர் திறன் மேம்பாடு. இந்த மேம்பாடு ஆசிரியர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அது குடும்பமா இருந்தாலும், தொழில் ரீதியாக இருந்தாலும், சமுதாய ரீதியாக இருந்தாலும் அதை திறன்பட செய்ய என்ன தேவை, எதை நம்ம தடுத்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான், ஆங்கிள் தான் நான் இன்னைக்கு பயிற்சி உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு முடிஞ்ச அளவு ஒரு 45 நிமிஷத்துல முடிக்க ட்ரை பண்றேன். ஆனா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவு அந்த டைம்குள்ள நான் முடிச்சிடுறேன். நமக்கு எல்லாத்துக்குமே இலக்குகள்னு கண்டிப்பா இருக்குங்க. அது சின்னதாகவும் இருக்கலாம், பெரிதாகவும் இருக்கலாம். குடும்பம் சார்ந்து, நமது தொழில்துறையில், சமுதாய கடமையில், ஏன் வேதாத்திரியத்திலையுமே எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு சின்ன சின்ன இலக்குகள் நாம் வச்சிருப்போம். இந்த இலக்குகளுக்கெல்லாம் நாம செய்ய முயற்சி பண்ணுவோம். சில சமயம் சுமாரா செய்ய முடியும், சில சமயம் இலக்கு கிட்டையே நெருங்காத மாதிரி இருக்கும். பெரிய இலக்குகளுக்கும் இதே நிலைமைதான். நம்ம ஓடாம இல்லைங்க, கண்டிப்பா செய்யறோம், செஞ்சுட்டே இருக்கோம். ஆனால் பல நேரங்கள்ல நம்ம மனசுல சரியா செய்ய முடியல, கிட்டையும் கூட போக முடியலையே. சில சமயங்கள்ல ஆரம்ப இடத்துலயே இருக்கிறோம், ஏன் நம்மளால அடுத்த நிலைக்கு போக முடியல, அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியல அப்படிங்கிற எண்ணங்கள் மனதில் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா மனநல ஆலோசகரா இருக்கிறதுனால நிறைய இடத்துல இந்த கேள்விகள் என்னை கேட்டுட்டே இருப்பாங்க.
நான் நிறைய ஆசைப்படுறேன் செய்யறதுக்கு. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் இதையெல்லாம் செய்யணும், செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இதையெல்லாம் என்னால செய்து முடிப்பதில்லை, முடிக்க முடியவில்லை. ஏன் அப்படிங்கிறது தெரியல. முயற்சிக்காம இல்ல, ஓடுறேன், ஓடிட்டே தான் இருக்கேன். ஆனாலும் அந்த இலக்குகளை, அந்த லட்சியங்களை என்னால் அடைய முடியவில்லை. இது ஏன் என்று யோசிக்கிறோம். அதையெல்லாம் தவிர்த்து நம்மளோட இலக்குகளை அடைய வேண்டும் என்பதற்குண்டான ஒரு விழிப்புணர்வான ஒரு கலந்துரையாடல் தான் இந்த பயிற்சி. புக்கு யாராருக்கு படிக்க, புத்தகம் வாசிக்க பழக்கம் இருக்குங்கிறது தெரியலீங்க. நான் அப்பப்போ நண்பர்கள் சொல்லக்கூடிய புத்தகங்களை வாசிப்பதற்குண்டான பழக்கம் உண்டு. அப்படி எனக்கு ஒரு நண்பர் எனக்கு சொல்லிதான் ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் 7 பழக்கவழக்கங்கள்னு ஒரு புத்தகத்தை வாசிச்சாங்க. இது பல வருடங்கள் முன். அதுக்கப்புறம் என்னோட பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு, கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது இந்த பயிற்சியை தவறாம அவங்களுக்கு கொடுக்கறது உண்டு. ஏன்னா இந்த பழக்கத்துல ஏதோ ஒண்ணு நாம் எடுக்கும்போது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை, பல மாற்றங்களை அது கொடுக்குன்னு நான் முழுமையாக நம்புறேன். 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்ங்கிற புத்தகம், இதனுடைய ஆசிரியர் ஸ்டீஃபன் கான்வே. இவர் 1988 இந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. பல கோடிகளுக்கு இந்த புத்தகம் விற்பனையாகுது. மற்ற எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படுகிறது. தமிழிலும் இந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டு அதீத விற்பனையை தொடுகின்றது. அப்படி என்ன இந்த புத்தகத்தில் இருக்கு அப்படின்னு நான் படிச்சு புரிந்து கொண்ட அந்த சாராம்சத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். சார்ல்ஸ் டார்வின், இந்த பேரை கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய பள்ளி காலங்கள்ல இவருடைய பேரை தெரியாம நாம அறியாம கடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. சார்ல்ஸ் டார்வின் யாருன்னு தெரியுதுங்களா? யாருன்னு தெரிஞ்சா உங்களுடைய சாட் பாக்ஸ்ல ஞாபகத்துக்கு வந்தால் உங்க சாட் பாக்ஸ்ல யார் அவர் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கலாம். அதனால சங்கோச்சப்பட வேண்டாம். சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலும் சரியோ தவறோ நீங்க அதை தயங்காம சாட் பாக்ஸ்ல போட ஆரம்பிங்க. சார்லஸ் டார்வின்கிறவர் ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் தியரி, பரிமாண கோட்பாட்டின் தந்தை. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுதுங்க. இந்த பிரபஞ்சத்திலேயே பிரம்மாண்டமான விஷயம் எது? அதிக சக்தி வாய்ந்த விஷயம் எது? இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டா உங்களோட பதில் என்னவா இருக்கும்? அதையும் உங்களோட சாட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கலாம். சார்லஸ் டார்வின்ட்ட இந்த கேள்வி கேட்கும்போது சார்லஸ் டார்வின் தயங்காம சொல்றாரு, இயற்கைதான், இயற்கைதான் இந்த உலகத்திலேயே, இந்த பிரபஞ்சத்திலேயே மிக பிரம்மாண்டமான விஷயம். ரைட். இயற்கைக்கு அடுத்ததா பிரம்மாண்டமான விஷயமா இந்த உலகத்துல எதை பாக்குறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய பதில், நீங்களா இருந்தா என்ன சொல்லுவீங்க, என்ன நினைப்பீங்க அப்படிங்கிறதையும் சாட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கலாம். நீங்க எல்லாருமே பகிர்ந்துக்கலாம். சரியாத்தான் இப்படி இருக்கணுங்கிறது இல்ல, முயற்சியே வெற்றிக்குண்டான முதல் அடிப்படை தான். அதனால கேள்விகள் நான் கேட்கும் போது தயங்காம நீங்க சாட் பாக்ஸ்ல உங்களுடைய அபிப்பிராயங்களை பகிர்ந்துக்கலாம். அவர் சொன்ன பதில் பழக்கங்கள். நீங்க யோசிக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது சார்லஸ் டார்வின் ஏன் பழக்கத்தை முன்வைக்கிறார் அப்படின்னு. நிச்சயமா யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு 34 பேர் இருக்கோம். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருப்போம். நம்மளோட குடும்பத்திலேயோ, சமூக ஒரு அங்கீகாரத்திலையும், தொழில்துறையிலும். இப்படி இருக்கும்போது நாம் இருக்கக்கூடிய இடம் எதை வச்சு நிர்ணயிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட பழக்கங்கள் எதுவோ அதுதான் என்னுடைய இன்னைக்கு குடும்பத்துல, சமுதாயத்துல, என்னோட தொழில்துறையில என்னுடைய அடையாளம், அங்கீகாரம். பழக்கம் அப்படிங்கிறது என்னுடைய குணாதிசயங்களை, கேரக்டரை நிர்ணயம் பண்ணுது. அப்ப அந்த பழக்கங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துல இயற்கைக்கு அடுத்ததா மிகப்பெரிய விஷயமா சார்லஸ் டார்வின் பாக்குறாரு. இதை கூர்ந்து கவனிக்கும் போது 100% அது நமக்கு சரி என்கிற ஏற்பு மனம் வருகின்றது. ஏன் அப்படின்னா பழக்கத்தால் மட்டுமே ஒரு விஷயத்தை நான் அடைய முடியும். பழக்கம் இல்லாததால் மட்டுமே, நற்பழக்கம் இல்லாததால் மட்டுமே ஒரு விஷயத்தை நான் இழக்க நேரிடுகிறது. சாதாரண மனிதனுக்கும் அசாதாரண மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
வாட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் அண்ட் ஆர்டினரி மேன் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி மேன்னு பார்த்தா வேற எதுவுமே இல்லைங்க, பழக்கங்கள் தான். ஒருவர் பழக்கத்தின் மூலமாகத்தான் சாதாரண மனிதனாக இருந்து அசாதாரண மனிதனாக அந்த எல்லையை, அந்த வெற்றியை, அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை தொட முடிகின்றது. அப்ப இந்த ஷிஃப்ட் நடக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா, அதை இந்த புத்தகத்துல நிறைய பார்த்திருக்கேங்க. ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் 7 பழக்க வழக்கங்கள். அப்ப வெற்றி பெற்றவர்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஆராய்ச்சி பாருங்க. இந்த 7 புத்தகங்களை ஒரு புத்தகத்திலயோ பேப்பர்லயோ தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்குங்க. அதில் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உங்களை சார்ந்த வெற்றி பெற்ற ஒரு 10 அன்பர்களை எடுத்து பாருங்க. இந்த 7 பழக்கங்கள் கட்டாயமாக அவர்கள் இருந்திருக்கும். வெற்றி பெற்ற ஒவ்வொருத்தருக்குமே இந்த பழக்கங்கள் இல்லாமல் வெற்றியை அடைவதற்குண்டான சாத்தியமில்லை. அப்படி இருக்கக்கூடிய 7 பழக்க வழக்கங்கள் எந்த அளவு நம்ம வாழ்க்கையில் இருக்கு, இதையெல்லாம் எந்த அளவுக்கு இன்னும் நம்மளை மேன்மைப்படுத்திக்கணும், மேன்மைப்படுத்திக்கிட்டால் கட்டாயமாக நாமும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், ஏங்க இங்க இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நம்ம நிர்ணயிக்கக்கூடிய இலக்குகளை உறுதியாக அடைய முடியும். இந்த 7 பழக்க வழக்கங்கள்ல ஒவ்வொரு பழக்கமா நாம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல ஒவ்வொரு பழக்கத்துல எந்த அளவு நீங்க இருக்கீங்க, அல்லது இந்த பழக்கம் நான் எனக்கு இல்லவே இல்லையா அப்படின்னு நீங்க இந்த பழக்கத்தை எழுதும் போதே பக்கவாட்டுல பட்டியலிட்டுட்டே வாங்க. ஏன்னா அப்பதான் இந்த நிகழ்ச்சி நம்ம முடிக்கும் போது இறுதியில இந்த 7 பழக்கத்துல எது எனக்கு சிறப்பா இருக்கு, எது நான் இன்னும் கூர்ந்து கவனிச்சு வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குன்னு பார்க்கும்போது இந்த பயிற்சி நமக்கு ஒரு மிகப்பெரிய, அதுவும் குறிப்பா நம்ம ஆசிரியர்களா இருக்கும்போது எதெல்லாம் மிஸ் பண்றோம், எதெல்லாம் இருந்தா நான் இன்னும் ஆசிரியராக மிக சிறப்பாக மேன்மை அடைய முடியும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அழகா பட்டவர்த்தமா தெரிஞ்சிருங்க. இதில் முதல் நாம பார்க்கக்கூடியது ஆங்கிலத்துல பி ப்ரொவாக்டிவ்னு சொல்லுவோம். செயல்பட தயாராகுங்கள். பி ப்ரொவாக்டிவா அப்படின்ற வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுதோ இத சாட் பாக்ஸ்ல நீங்க பகிர்ந்துக்கலாம். திரும்பவும் நீங்க சாட் பாக்ஸ்ல சரியாதான் போடணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்களுடைய அனுமானத்தில் அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்போ ப்ரொவாக்டிவ் அப்படிங்கிறது லிட்ரலி நம்ம பார்க்க போனா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம தெரியும் போதே அது எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத திட்டமிடுதல் அப்படிங்கிறது பி ப்ரொவாக்டிவ். இது லிட்ரலா ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு உண்டான ஒரு ஆங்கில அர்த்தம். ஆனா இங்க ஸ்டீஃபன் கான்வே ஆசிரியர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய களம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த களம் நமக்கு சாதகமா இருக்குமானா இல்ல, சில நேரங்கள்ல நமக்கு பாதகமாக இருக்கும். அப்படி பாதகமா இருக்கக்கூடிய நேரங்கள்ல நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னா, பி ப்ரோஆக்டிவாக கையாளணும். செயல்பட தயாராகுங்கள். எப்பொழுது களம், தளம் எனக்கு சாதகமாக இல்லாத போது. பொதுவா சொல்லணும், ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் கம்ஃபர்டபுள் ஜோன்ல இல்லாம டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்ல, அந்த களத்தில் எனக்கு சவால்கள் நிறைஞ்சிருக்கு, பிரச்சனைகள் நிறைஞ்சிருக்கு, அந்த களத்துல நான் செயல்பட தயாராக வேண்டும். நம்ம செயல்படுவோங்க மிக சிறப்பாக எப்பொழுதுன்னா, களம் என் வசமாக இருக்கும் பொழுது. இப்ப இந்த களத்துல ஒரு பேராசிரியராகவோ, ஒரு மென்திறன் பயிற்றுனராகவோ, ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராகவோ நான் களம் எடுக்கிறேன்னா, கம்ஃபர்டபுள் ஜோன், வெரி கம்ஃபர்டபுள் ஜோன். எனக்கு சாதகமாக இந்த களம் இருக்கின்றது. இதுல என்னுடைய சிறப்பான விஷயத்த கொடுக்க முடியுங்க. ஆனா எப்ப நான் பி ப்ரோஆக்டிவா இருக்கணும், எப்ப நான் செயல்பட தயாராகணும்னா, அந்த களம் எனக்கு சாதகமா இல்ல, பல சவால்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாம் தாண்டி அங்க நானு சிறப்பான ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா, என்னோட பழக்கத்தில் ஒரு பழக்கமாக கண்டிப்பா பி ப்ரோஆக்டிவ், செயல்பட தயாராகுங்கள். என்னுடைய அனுபவத்தை ஏற்கனவே சில ஸ்கை யோகா பயிற்சிகள்ல நான் பகிர்ந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு இப்ப பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா 2019ல மென்திறன் பயிற்சி அப்படிங்கிறது மாணவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், இன்டர்வியூஸ் எப்படி அட்டன் பண்றது, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், எப்படி நம்மளுடைய
குரூப் டிஸ்கஷன் இருக்கணும், எப்படி நம்மளுடைய கலந்துரையாடல்கள், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி பல திறன்களை மாணவர்களுக்கு கொடுப்பது, ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களுக்கு எப்படி திறநோக்க பயிற்சி கொடுப்பது அப்படிங்கிறது நான் கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன்ல கொடுப்பது தான் என்னுடைய பிரதான வேலை. அப்படி ஒரு கல்லூரிக்கு 2019 போகும்போது இன்டர்வியூ ஸ்கில்ஸ் கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது நான் கேட்டது 80 மாணவர்கள் இருந்தா எஃபெக்டிவா கொடுக்க முடியும்னு. ஆனா அவர்கள் 40 மாணவர்கள் நான் கேட்டிருந்தேன். அவர்கள் 80 மாணவர்கள் கொடுத்துட்டாங்க. அதை பார்க்கும்போதே கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தது. என்னடா 80 மெம்பர்ஸை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு. ரைட், ஓகே அப்படின்னு நான் பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறேன். எடுக்க ஆரம்பிக்கும் போது அங்க சில மாணவர்கள் அவங்களுக்கு ஆர்வம் இல்லைனாலும் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்டன் பண்ணுங்கன்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அதில் எந்த தவறும் இல்லை. அதை கோஆர்டினேட் பண்றதுக்காக ஒரு ஹெச்ஓடி என் கூடயே இருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. 4 மணி நேரத்தோட ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச ஒரு 15 நிமிஷத்துலயே சில பசங்கள் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டே இருக்கிறாங்க, சிரிச்சுட்டே இருக்கிறாங்க, கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல போகும்போது எனக்கு ரொம்ப ஒரு சிரத்தையா இருக்கு. திரும்ப திரும்ப அவங்களோடது கவனச்சிதைவை ஏற்படுத்துது எனக்கும் மற்றவர்களுக்கும். இது சங்கோஜத்தையும் தயக்கத்தையும் அந்த இடத்துல ஒரு எதிர்மறையான அதிர்வையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு 10 நிமிஷம் அதை கண்டுக்காத போல் எடுக்க ஆரம்பிக்கிறேன். திரும்ப திரும்ப அது நடக்கும் போது நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். யாரு? இந்த ஹெச்ஓடிய. இவர் அந்த இடத்துல களமெடுத்து மாணவர்களை ஒரு கட்டுக்கு கொண்டு வருவார் அப்படின்னு. அந்த விஷயம் நடக்கவே இல்லை. நான் அடிக்கடி அந்த ஹெச்ஓடிய ஒருங்கிணைப்பாளரை திரும்பி பார்க்கிறேன். அவர் ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல ஹோல்ட் எடுத்து மாணவர்களை கட்டுக்குள் கொண்டு வருவார் என்று. அது நடக்கவே இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ எனக்கு தடைப்படுது. ஒரு டிஸ்டர்பன்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. அந்த 5 மாணவர்களும் திரும்ப திரும்ப பேசுவதும், திரும்ப திரும்ப கிண்டல் பண்ணுவதும், கேலி பண்ணுவதும். இது மற்ற மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு இந்த பயிற்சியை கவனிக்க விடாம அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் எனக்கு ஒரு கட்டத்துல ரொம்ப அதிகமான டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது. அப்போ ஒரு கட்டத்துல சரி, மாணவர்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேனேஜ்மெண்ட்டும் நான் கேட்ட மெம்பர்ஸை தாண்டி 2 மடங்கா கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நான் விட்டுட்டேன். இதுக்கு மேல இது என் வேலை இல்லை, இது நீங்க எப்படி இழுத்து கொண்டு போவீங்களோ கொண்டு போய்க்குங்க அப்படிங்கிற ரீதியில் விட்டுட்டார்கள்ங்கிறது பட்டவர்த்தனா தெரியும் போது, ஒரு பயிற்றுனராக இங்க நான் எப்படி மாணவர்களுக்கு அந்த இன்டர்வியூ ஸ்கில்ஸை கொடுக்க முடியும்? இதற்குண்டான களம் எனக்கு சாதகமாக இல்லை. இதுக்கு மேல நான் எடுக்கணும். ஏன் எடுக்கணும்? இதுக்கு மேல எடுத்தாலும் எனக்கு கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரியும் போது மனம் ஒரு நிலைக்கு போகுதுங்க. உணர்ச்சி வயப்படுகிறது. நம்ம அவர்கள்ட்ட சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சிடலாமா அப்படின்னு. அந்த இடத்துல என்ன ஆகுதுங்க? உணர்வுகள் நம்மை ஆக்கிரமிப்பு செய்கிறது. அந்த உணர்ச்சிகள் ஆக்கிரமிப்பு செய்யும் போது மனதில் இந்த எண்ணம் எழுகிறது, நம்ம விட்டுட்டு கம்முன்னு வெளிநடப்பு செஞ்சிடலாமா? ரைட், அப்படி நம்ம செய்யறோம் அப்படின்னு வைங்களேன். அங்க ஆர்வமா கவனிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கும், அது இல்லாம அங்க 30 மாணவிகள் ரொம்ப அழகா கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நான் பாடத்தை கொடுப்பேன்? பெண்கள் ஒரு முயற்சியை செய்யும் போது, அழகாக ஒரு விஷயத்தை செய்யும் போது, கேலியும் கிண்டலும் அவதூறும் வரும்போது நம்மனால முடியாது அப்படின்னு விட்டுட்டு ஓடிடலாம். அந்த இடத்த விட்டு வெளியேறுவதுதான் சாத்தியம் என்று ஒரு தவறான செயல்பாட்டை மற்ற மாணவர்களுக்கும், குறிப்பா பெண்களுக்கும் நான் விதைத்து விடுவேன். அதனால் இந்த பயிற்சியை முழுவதுமாக நின்று எந்த அளவு பண்ண முடியுமோ அதை செய்வதுதான் சால சிறந்ததுன்னு மனதுக்கு படுதுங்க. அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறேன். ரொம்ப கடினமான களம்தான். களம் என் வசம் இல்லை என்பது முழுவதுமாக தெரிகிறது. ஆனால் என் மனதை திரும்ப திரும்ப என் வசப்படுத்தி கொண்ட செல்ஃப் கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இது அந்த 5 மாணவர்களுக்கு உண்டான பயிற்சி இல்லை, மற்ற 75 மாணவர்களுக்கு, குறிப்பாக இந்த பெண்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பயிற்சி. என்னை இங்க நான் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு, அந்த பெண்களுக்கு முடியலன்னு கேலி கிண்டல் செஞ்சாங்கன்னா, யாராவது கல்லால் உங்களை அடிச்சாங்கன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து ஓடிரணும், ஒதுங்கிடணும், பயந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறிடணுங்கிறது ஒரு தவறான பாடத்தை கத்து கொடுத்துருவேங்கிற அந்த எண்ணம் திரும்ப திரும்ப என் மனதுக்கு ஒரு பயிற்றுனரா அந்த களத்தில் நான் தோற்றுவிடக்கூடாது வெளியேறி என்று மனதை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில முதல் மென்திறன் பயிற்சியாளராக அடிக்கடி கடிகாரத்தை பார்த்தது அந்த நிமிடம் தான். அந்த நொடிதான். ஏன் நேரம் போவே மாட்டேங்குது. கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு 4, 5 தடவ ரெக்வெஸ்ட் பண்ணினாலும், அந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியவில்லை. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல நான் அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்றதை எல்லாம் தவிர்த்துட்டு, கொஞ்சம் இந்த பெண்கள் சைடே இருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறேன். ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த 5 மாணவர்கள வெளியேத்திட்டா இந்த களம் சரியானதாக இருக்கும். அத செய்யக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை. ஏன் நான் அங்கு ஆசிரியர் கிடையாது. நான் பயிற்றுனர் மட்டுமே. அங்க 5 மணி நேரம் கொடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு எடுக்கக்கூடியது மட்டுமே என்னுடைய வேலை. அப்போ திரும்ப திரும்ப அந்த ஒருங்கிணைப்பாளர் மேலேயே எனக்கு வருத்தமும், ஆதங்கமும் வருது. ஏன்னா, அவர் எதுவுமே நடக்காதது போல் எப்படி இருந்தார்ன்னு எனக்கு புரியல. அவர் ஏதோ ஒரு இடத்துல ஹோல்ட் எடுப்பார்ன்னு திரும்ப திரும்ப அவர பார்க்குறேன். அவர் அது எடுப்பதற்குண்டான அபிப்பிராயத்திலயோ, யோசனையிலயோ இல்லை. எனக்கு வருத்தமும், ஆதங்கமும் அவர் மேல நெறையா வந்தது. ஏன்னா ஒரு 4 மணி நேரம் நம்ம பயிற்சி கொடுக்க போறோம். ஒரு பயிற்றுனருக்கு அதீதமா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, அந்த அந்த களம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும்போது, அத எடுத்து அழகா கொடுக்கக்கூடியது தான் வேலை. இல்லன்னா அவர் உள்ள இருக்க தேவையே இல்ல. வெளியிலேயே செஞ்சிருக்கலாம். வெளியிலேயே போயிருக்கலாம். அவர் ஏன் அந்த 4 மணி நேரம் இருந்தாரு அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியாத விஷயம் தான். அந்த இடத்துல 4 மணி நேரம் என்னைய செல்ஃப் கவுன்சிலிங் குடுத்து பக்குவப்படுத்தியே தான் முடிச்சேன். அதுக்கப்புறம் அந்த பி புரோஆக்டிவ் அப்படிங்கிற ஹேபிட்ட என் வசமாகவே ஆக்கிக் கொண்டேன். ஏன்னா ஒரு பயிற்றுனராக நான் ஜெயிக்க வேண்டும்னா, எனக்கு களம் மாறிக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு காலேஜ்ல எடுக்கிறேன். ஒரு தொழிற்சாலைகள்ல தொழிலாளர்களுக்கு எடுக்கிறேன். படித்தவர்களுக்கு, படிக்காதவர்களுக்கு, வேலையில் இருப்பவர்களுக்கு, இல்லாதவர்களுக்குன்னு மாத்தி மாத்தி ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறது 1 டூ 1ங்க. அது எல்லாம் என்னுடைய வசம். ஆனா இந்த மாரிக்கு ஒரு பெரிய கிரவுட்ல ஒரு டிஸ்இன்ட்ரஸ்டடா இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எடுக்கும்போது, அவர்களோட விவாதங்கள் முன்வைக்கும்போது, இந்த சவால்களை எல்லாம் ரொம்ப அழகாக திறன்பட சமாளிப்பதற்கு மிக முக்கியமான திறன் அங்கு இயற்கை கத்துக் கொடுத்தது. அப்போ மனதில் நினைச்சது, இயற்கை ஏதோ ஒரு காரணத்திற்காக இதை கத்துக் கொடுக்கின்றது. கற்றுக்கொண்டே இருப்பதற்குண்டான களம்தான் அது. ஸோ ப்ரீ ப்ரோஆக்டிவ் செயல்பட தயாராகுங்கள். எப்பொழுதுனா, களம் என் வசம் இல்லாத போது. சூழ்நிலைகள் எனக்கு எதிர்ப்பதமாக இருக்கும்போது, இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த ஆற்றலை, இந்த திறனை கத்துக்கிட்டே இருக்கணுங்க. இது ஒரு நாள் திறன் அல்ல. நம்ம வாழ்க்கை முழுவதும் இந்த மாரி சூழ்நிலைகள சந்திப்போம். சந்திச்சுக்கிட்டே இருப்போம். அப்ப சூழ்நிலைகளை குறை சொல்லாமல், இந்த பழக்கத்தை நாம் ஒவ்வொரும் கற்றுக்கொண்டால் மட்டும் தான் இதை சாதிக்க முடியும். அதே மாரி நீங்க ஆசிரியர்களா நெறைய இடத்துக்கு போகும்போது, உங்களுக்கு நெருடல் வரும்போது, உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாரி சில கேள்விகள் வந்து கொண்டே தாங்க இருக்கும். இது எல்லாத்துக்கும் இயல்பு தான். அப்போ அந்த இடம் எனக்கு வசமாக இல்ல. அங்க எனக்கு ரொம்ப சங்கடங்களும், சின்ன கேலிகளும் வருது அப்படிங்கிறப்போ, பி ப்ரோஆக்டிவா இருங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நான் அப்படிதான் இருக்கேன். செயல்பட தொடங்குங்கள். உங்களோட மனத தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பி ப்ரோஆக்டிவ். 2வது பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட் அப்படிங்கிறது ஸ்டீஃபன் கான்வே சொல்ல வர 2வது பழக்கம். முடிவை மனதில் கொண்டு தொடங்குங்கள். முடிவை மனதில் கொண்டுனா எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ஒரு செயல்பாடு நம்ம செய்றோம். இந்த வாரம் நான் இந்த ஒரு நிகழ்ச்சிய இப்படிதான் ஒருங்கிணைக்க போறேன். ரொம்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப யாழ்ப்பாணத்துல ஒவ்வொரு வாரமும் ரொம்ப அழகா கோவிட்ல ஆரம்பிச்சது. ஒவ்வொரு வாரமும் சக்சஸ்ஃபுல்லா அவங்க ஒருங்கிணைச்சு கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க. அப்ப இந்த ஒருங்கிணைப்பு செய்யும்போது, அவங்க எப்படி தொடங்கலாம்? அல்லது தொடங்கியிருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட வியூகத்த சொல்றேன். இந்த நிகழ்ச்சி இப்படிதான் முடிய வேண்டும் என்று அந்த நிகழ்ச்சியோட வெற்றியை முதலே நிர்ணயித்து, இது இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க தொடங்கியிருக்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அந்த வியூகங்களை, யுக்திகளை யூகிச்சு நீங்க செயல்பட தொடங்குங்கள். ஒரு நிகழ்ச்சி இப்படிதான் முடிய வேண்டும். நான் செய்யக்கூடிய நிகழ்ச்சி பெரியதோ, சிறியதோ, இந்த நிகழ்ச்சி இப்படிதான் முடியணும்.
இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான பின்னூட்டல், ஃபீட்பேக் இப்படிதான் வரணும். நான் ஒரு பள்ளி கல்லூரிக்கு போய் நான் எடுக்கிறேன். அப்போ மாணவர்களிடமிருந்து, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடமிருந்து இப்படிதான் எங்களுக்கு பின்னூட்டல் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தான் அதற்கு பேர் தான் பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட். ஒரு நிகழ்ச்சி எப்படி முடியணும் என்று நீங்கள் தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அதற்கு தகுந்தா போல நீங்க என்ன பண்ணணும்னா தயாராக வேண்டும் அந்த நிகழ்ச்சிக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம். ஏன் அது செயல்பட முடியல? ஒரு ஆசிரியரா ஒரு கிராமத்துக்கு போய் நான் எடுக்கிறேன். ஒரு பள்ளிக்கு நான் போய் எடுக்கிறேன். ஒரு கல்லூரிக்கு நான் போய் எடுக்கிறேன். இல்ல இந்த சபையில படித்த அறிஞர்கள் இருக்காங்க. இது எனக்கு கொஞ்சம் சவாலா இருக்குது. கிராம மக்களுக்கு போறேன். அவங்களுக்கு புரியவே வைக்க முடியல. நான் என்ன கேட்டாலும், என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய நிலையில் இல்ல அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம வேதாத்திரிய கோட்பாடுகளை அங்க எப்படி கொண்டு செலுத்த வேண்டும் என்பதுதான் நம்ம ஆசிரியர்களான தலையாய கடமை. அப்படி கொடுக்கும்போது, அப்படி செயல்படுத்தும்போது, எப்படி ஒரு விஷயம் முடியும்னு பாருங்க. அந்த எப்படி அந்த நிகழ்ச்சிய முடிக்கணும். பின்னூட்டல் மிக மிக சிறப்பாக முடிக்கணும். அப்படின்னா என்னுடைய நிகழ்ச்சியை நான் எப்படி தொடங்கணும்? அடுத்தடுத்த கட்டத்திற்கு எப்படி நான் இதை எடுத்து கொண்டு போகணும்? எந்தெந்த விஷயங்களுக்கு நான் 2 மடங்காக தயாராகி அந்த களத்தை நான் எடுக்க வேண்டும் என்று யோசிச்சு, அனுமானித்து, ஒவ்வொரு காய அழகா நகர்த்துனீங்கன்னா, ஒரு ஆசிரியராக ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்பட முடியும். கண்டிப்பா மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. சைக்காலஜில மனோதத்துவ ரீதியாக இந்த வார்த்தையை நாங்க அடிக்கடி சொல்லுவோம். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிந்தாற்போல், இது செஞ்சு முடிச்சிட்டோம். அது குழந்தைகள் எழுதக்கூடிய எக்ஸாம் ஆகட்டும், நீங்க இன்டர்வியூக்கு போகிற வேலைக்கு முற்படுவதாகட்டும், நீங்க வேலையில சேர்ந்து அந்த வேலையில எப்படி சிறப்பா முடிக்க வேண்டுமாகட்டும், நம்மளோட ஆசிரியர் பணியாகட்டும், எல்லா இடத்துலயுமே மேனிஃபெஸ்டேஷன் ஒரு நிகழ்ச்சி இப்படி நான் அழகா தொடங்குனேன். அடுத்தடுத்த நிகழ்வுகள் இப்படி நடந்தது. கடைசியில முடிக்கும்போது நான் மன நிறைவோடு, நான் திருப்தியோடு ரொம்ப சிறப்பாக முடிச்சேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு முடிக்கிறோம். அங்க பின்னூட்டல் கேட்கும்போது நிறைய மாணவர்கள், கிராம மக்கள், நம்ம பயிற்சியில பங்கேற்றுக்கிட்டவங்க இந்த நிகழ்ச்சியிலிருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டேன். உறுதியா இனிமேல் நான் இந்த பயிற்சியை நீங்க எடுக்கக்கூடிய எந்த தலைப்பாகட்டும், அது அகத்தாய்வா இருந்திருக்கலாம், காயகல்பமா இருக்கலாம், உடற்பயிற்சியா இருக்கலாம், தியானமா இருக்கலாம். இது அத்தனையும் நான் என்னோட வாழ்க்கையில கண்டிப்பா பயன்படுத்துவேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி இருந்ததுன்னு ஒரு பின்னூட்டல் குடுக்குறாங்க. ஒருங்கிணைப்பாளர்கள் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க, பாராட்டுறாங்க. நான் அத சிறப்பா செய்றேன், செஞ்சுகிட்டே இருக்கிறேன். நான் என் குருவிற்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னுடைய குரு காணிக்கையை கொடுக்கின்றேன். மேலும் மேலும் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றேன்னு ஆத்மார்த்தமா ஒரு 5 நிமிஷம் மேனிஃபெஸ்டேஷன் செய்யுங்க. செய்யும்போது முடிவ நீங்க என்ன பண்ணிடுறீங்க? இப்படித்தான் இருக்கும்னு நிர்ணயிச்சிடுறீங்க. நிர்ணயிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தொடக்கம் எப்படி இருக்கணும்? அடுத்தடுத்து எப்படி இருக்கணும்னு உங்களோட ஆழ் மனது உங்களுக்கு உந்துதல் கொடுக்கும். இப்படி நீ தொடங்கு. அடுத்தடுத்த காரியங்களை எப்படி செய்யி. இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் நம்ம மாணவர்களுக்கோ, நம்ம கிராம மக்களுக்கோ, கல்லூரிக்கோ கொடுக்கும்போது அவங்க அழகா எடுத்துக்குவாங்க அப்படின்னு ஐடியாஸ் யாரு குடுப்பாங்க? ஆழ்மனம் கொடுக்க ஆரம்பிச்சுருங்க. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிரும். நம்ம செய்யக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, நான் படிச்சிருக்கேன். இதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இத அப்படியே நான் கொண்டு போய் எடுப்பேன். இதை தாண்டி நீங்க ஒரு 5 நிமிஷம் ஆசிரியர்களாக நமது கடமை என்னன்னா, மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது ஆசிரியர்களாக. அடுத்தடுத்த கட்டத்திற்கு ஆசிரியராக செல்வது வேறு. ஒரு இடத்தில் நீங்க போய் எடுக்கும்போது, அந்த இடத்துல ஒரு தாக்கத்த ஏற்படுத்துறீங்க இல்லையா? ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்றீங்க இல்லையா? அது பண்ண வேண்டும். அது பண்ணும்போது தான் வேதாத்திரிய கோட்பாடுகள் ஒவ்வொருத்தரோட மனதிலயும் ஆழமா பதியுமே தவிர, நான் இந்த பிலாசபி எடுத்துட்டேன், இந்த விஷயத்த எடுத்துட்டேன், அட்வைஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாங்க வேதாத்திரிய கோட்பாடுகள் குருவே நமக்கு அட்வைஸா கொடுக்கவே இல்லைங்க.
எந்த இடத்துலயும் நான் அட்வைஸ் பயின்ற பேர் வழி அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா நிக்காது. கண்டிப்பா அதை நீங்க செஞ்சீங்கன்னா தெரியாம தான் செஞ்சிருங்க. அது 100% நான் நம்புறேன். அதை நீங்க மாற்றுங்கள், மாற்றி அமையுங்கள். ஆசிரியர்களாக அட்வைஸ் பண்ணுவது நமது கடமை கிடையவே கிடையாது. வேதாத்திரிய கோட்பாடுகளை வித்தியாசமான அணுகுமுறையில் ஒவ்வொரு மனிதர்களிடையேயும் நாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு மனோதிடம் அதிகரிக்கணுங்க. நம்ம மேல தன்னம்பிக்கை அதிகரிக்கணும். திரும்பவும் சொல்றாங்க, அதீத தன்னம்பிக்கை, ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸ் கெடுதல் வேண்டாம். குறைந்த தன்னம்பிக்கை, குறைந்தபட்ச தன்னம்பிக்கை, லோ செல்ஃப் கான்பிடன்ஸ் ஆசிரியராக அங்க நின்று எடுப்பதற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பே இருக்காது. அப்ப எப்படி நாம் இருக்கணும் அப்படின்னா, தன்னம்பிக்கையோடு அந்த ஆசிரியராக அங்க நின்று நான் ஒரு தலைப்பை எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல உள்ளுக்குள்ள இருந்தே நம்ம ஆன்மாலேயே நம்ம மேல தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை என்பது வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு திறன் அல்ல. மோட்டிவேஷன்ங்கிறது, தன்னம்பிக்கைங்கிறது வெளியில கொடுக்கலாங்க. ஆனா செல்ஃப் கான்பிடன்ஸ் எங்க பில்ட் ஆகணும் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன். எப்படி ஒரு விஷயம் முடியும், எப்படி ஒரு நிகழ்ச்சி முடியும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி கற்பனை பண்ணி பார்க்கிறேன். அந்த கற்பனையில நான் செயல்படுறத பார்க்கிறேன். மக்களோட கலந்துரையாடுறத பார்க்கிறேன். அவங்க எந்த அளவுக்கு உற்சாகமா இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிறாங்கன்னு பார்க்கிறேன். பின்னூட்டல பார்க்கிறேன். இது எல்லாம் நீங்க மீண்டும் மீண்டும் மேனிஃபெஸ்டேட் பண்ணும்போது அந்த இடத்தை நீங்க அழகா ஆக்கிரமிப்பு பண்ண முடியும். எப்போ அப்படின்னா நீங்க அது தினமும் செய்யும் போது. ஆசிரியர்களாக நம்ம அடுத்தடுத்த வருஷங்கள் நான் நிறைய நிகழ்ச்சி பண்றேன், எத்தனை நிகழ்ச்சி பண்றேங்கிறதை தாண்டி அந்த நிகழ்ச்சியை எப்படி செஞ்சிருக்கேன், என்னை நம்பி அங்க ஒரு மக்கள் வந்திருக்காங்க, என்னை நம்பி ஒரு நிகழ்ச்சியை கொடுக்குறாங்கன்னா அங்க ஒரு நான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன்னா, அங்க ஒரு தாக்கத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன்னா, அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை யாரு கொடுப்பாங்கன்னா நம்மளுடைய ஆழ்மனம் கொடுக்கின்றது. அந்த ஆழ்மனம் நம் வசமாக வேண்டும் என்றால் மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும். சோ அடிக்கடி மேனிஃபெஸ்டேட் பண்ணுங்க. இது செஞ்சா சாத்தியமானா கண்டிப்பாக சாத்தியமே. ஏன்னா ஆழ்மனது என்ன சொல்லுதோ அதனுடைய அபிப்பிராயங்கள் தாங்க நாம. புறமணம் ஆழ்மனம் ரெண்டுமே இயங்கிட்டு இருக்கோம். ஆனா அடிக்கடி நாம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஆழ்மனதுல பதிஞ்சிட்டா பொதுவாகவே ஆழ்மனதோடைய 90% கட்டுப்பாட்டிலும் புறமனதோட 10% கட்டுப்பாட்டிலும் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப ஆழ்மனத்தில் நம்மளோட கடிவாளத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அழகா நமக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயம் இப்படிதான் நான் செயல்படுத்துறேன், இப்படிதான் போயிட்டு இருக்கு, இப்படிதான் முடியுது. நீங்க தவத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கிற நபரா இருந்தாலும் தவறு இல்லைங்க. இது ஒரு மேனிஃபெஸ்டேட் பண்ணி பாருங்க. இதுதான் முதல் முறையா எனக்கு ஒரு சின்ன தலைப்பை கொடுத்துருக்காங்க. என்னால செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க தயங்குறீங்க அப்படின்னா இதை திரும்ப 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 மேனிஃபெஸ்டேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இது ஒரு தடவை தான் செய்யணுமா, 2 தடவை தான் செய்யணுமானா கிடையாதுங்க. திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டேங்க. இது மருந்தோ மாத்திரையோ இல்ல, உங்களுடைய ஆழ் மனதுக்கு நீங்க போடக்கூடிய உரம். இது எத்தனை தடவை வேணாலும் நீங்க செய்யலாம். ஒரு நாளைக்கு நீங்க 100 தடவை வேணாலும் செய்யலாம். அது உங்களுடைய டிசையர்ன்னு சொல்லுவோம். இச்சா, ஆசையை பொறுத்தது. நான் என்னுடைய நிகழ்ச்சி, எனக்கு ஒரு நிகழ்ச்சியை கொடுத்துட்டாங்க. அந்த நிகழ்ச்சியை நான் மிக சிறப்பாக எடுக்கணும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், கட்டாயமா அந்த பயிற்சிகளை நான் செய்யணும் அப்படின்னு அவங்கள உற்சாகப்படுத்துற அளவுக்கு என்னுடைய நிகழ்ச்சி இருக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அதற்கு எண்ணிக்கை அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம திரும்ப 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 அதை மனசுல மேனிஃபெஸ்டேட் பண்ணும்போது அந்த நிகழ்ச்சி நமக்கு அற்புதமாக அமையும். ஏன்னா சப்கான்சியஸ் மைண்ட் கிட்ட ஆழ்மனத்திட்ட அந்த வேலையை கொடுத்துட்டீங்க. அந்த வேலை என்னோட பாஸ்க்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு அது அழகா உங்களைய உற்சாகப்படுத்தும். ஏன்னா நான் இங்க ஒரு ஆசிரியரா நிற்கும் போது எல்லா விஷயங்களையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. சோ தன்னம்பிக்கை அதிக கொடுக்க வேண்டிய இடம் இந்த 2வது பழக்கம். இதை நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சைட்ல பக்கவாட்டுல பட்டியல்ல போட்டுக்கிட்டே இருங்க. இது எங்கெல்லாம் நீங்க பலமா இருக்கீங்க, எங்கெல்லாம் நீங்க உங்களை இன்னும் கவனிச்சு உங்களுடைய திறனை இன்னும் மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறது.
மூன்றாவது இருக்கக்கூடிய பயிற்சி திட்டமிடுங்கள், கிவ் ப்ரையாரிட்டி. இதுதான் மூன்றாவது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு வருது. வாய்ப்பு வரும்போது சில சமயங்கள்ல நம்ம என்ன சொல்றோம்னா, நேரம் இல்ல, டைம் இல்ல. இது சாதாரணமா எல்லாத்துட்டு இருந்து வரக்கூடிய ஒரு வாக்கியம். என்னைக்குமே நேரம் இல்லைங்கிறத சொல்லவே சொல்லாதீங்க. ஆர்வம் இல்லைன்னு சொல்லுங்க. அது தப்பு கிடையாது. ஒரு விஷயத்த நான் செய்யறதுக்கு, செய்யாம இருக்கிறதுக்கு ஆர்வம் இல்லைங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனா நேரம் இல்லைன்னு எப்பவுமே சொல்லாதீங்க. ஏன்னா அத சொல்லிட்டீங்கன்னா, அடுத்தடுத்த வாய்ப்புகள் பிரபஞ்சம் நமக்கு குடுக்காது. ஏன்னா ஏற்கனவே நான் செய்யக்கூடிய வேலையிலேயே எனக்கு நேரம் இல்ல. அப்ப புதுசா இயற்கை எனக்கு ஒரு விஷயத்த குடுத்து, நான் எப்படி செய்வேன்? அத செய்வதற்குண்டான சாத்தியமே இல்ல. பிரபஞ்சம் நம்ம அடிக்கடி என்ன நினைக்கிறோமோ, என்ன பேசுறோமோ, அதத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதத்தான் நம்ம பிரபஞ்சத்திலிருந்து ஈர்த்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். பிரபஞ்ச ஈர்ப்பு விதி இதுவே. நான் அதிகமா என்னென்ன நினைக்கிறேன், என்னென்ன பேசுறேன், என்னென்ன செயல்படுறேன், இதை நான் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திரும்ப 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 அட்ராக்ட் பண்ணும்போது அதேதான் என்னுடைய செயல்பாடாக இருக்குது. திரும்ப திரும்ப நான் அதையே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கேன். இப்ப ஐயா நேத்து கூப்பிட்டு கேட்கும் போது கூட பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை எனக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அவர்கள் 2 வாய்ப்பை கொடுக்குறாங்க. சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும் போது. அப்ப இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா 7:30, 8:30, 9:30 வரைக்கும் அடுத்த 3 நாள் கவுன்சிலிங் இருக்குங்க. ஈவினிங்கே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் ஆத்தூர் மன்றத்துல நாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோங்க. உலக யோகா தினத்தை, இன்டர்நேஷனல் யோகா டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு 2 மணி நேரம் ப்ரோக்ராம். இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அடுத்தடுத்து காரியங்கள் இருந்தாலுமே மாணிக்கவாசம் ஐயா திரும்பவும் எனக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அது இயற்கை அவர் மூலமாக எனக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு. இந்த 1 மணி நேரம் உங்களுடன் கலந்துரையாடல் செய்யறது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை நான் ஏன் இழக்கணும்? எனக்கு இன்னைக்கு டைட் ஷெட்யூலா இருக்கு, அடுத்த தடவை பார்க்கலான்னு நான் ஏன் சொல்லணும்? இந்த 1 மணி நேரத்தை ப்ரையாரிட்டி கொடுத்தேன்னா, எனக்கு முக்கியம் நினைச்சேன்னா கண்டிப்பா நான் இந்த 1 மணி நேரத்தை ஒதுக்க முடியும். இல்ல பட்டியல்ல 2வது இடத்துல வச்சுட்டேன்னா கொடுக்க முடியாது. நீங்க எப்பெல்லாம் நேரம் இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணல, பட்டியல் இல்லவில்லை அப்படிங்கிறது மட்டும்தான் அர்த்தம். அது உங்களுடைய வீட்டு வேலைகள், தொழில் ரீதியாக, நம்ம ஆசிரியர்களாக, மனவளக்கலையில் சேவை செய்பவர்களாக, எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் பட்டியலிட்டுருங்க. எது எனக்கு முக்கியம்? உங்களுடைய ப்ரையாரிட்டி படி நீங்க போயிட்டு இருக்கிறீங்களே தவிர எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஆர்வம் இல்லை என்பதே எப்படி நான் மிஸ் பண்ணாம செய்யணும் எல்லா விஷயங்களையும் அப்படின்னா, இந்த வாரம் நான் என்னென்னலாம் செய்யணும், இந்த மாசம் நான் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பட்டியலிடுங்க. மன்றத்துக்கு நான் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, மன்றத்தை தாண்டி வெளியில எனக்கு மன்றத்தில் கொடுக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் நான் என்னென்ன செய்யணும். நீங்க பட்டியலிட்டீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் எதற்குமே நீங்க நோ சொல்ல மாட்டீங்க. அதை நீங்க தவிர்க்கவே மாட்டீங்க. அழகா நீங்க இதை செஞ்சு பழகிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களோட பணியை மிக சிறப்பாக செய்ய முடியும். நீங்க மத்தவங்க உங்களுக்கு சொல்லும் போது சில சமயங்கள்ல நினைப்போம், என் குடும்ப சூழ்நிலை எனக்கு தான் தெரியும், இவங்க பாட்டுல அட்வைஸ் பண்ணிட்டு ஈஸியா போயிருவாங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு சாத்தியமா? இது நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப நினைச்சிட்டீங்கன்னா இந்த விஷயம் தான் உங்களை ஆட்கொள்கின்றது. எப்பவுமே நம்ம ஒரு காரணம் வச்சிருப்போம். காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. நீங்க செய்யணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பட்டியல்ல முதலிடத்தில் வந்தால் மட்டும்தான் அது சவாலான விஷயமா இருந்தாலும், உங்க குடும்பத்துல அது சிரமம் செய்யறதுக்கு இருந்தாலும் அதையும் தாண்டியும் நம்ம ஆசிரியராக இங்க சேவை செய்ய முடியும். ஆசிரியர்களாக எல்லா குடும்பத்திலையும் உற்சாகப்படுத்துறாங்க, ஊக்கப்படுத்துறாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம அங்கேயும் நம்மளோட வேலைகளை சமாளிச்சு நம்ம திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை, நிறைய நல்ல விஷயங்களை மனவளக்கலையில கத்துக்கிட்டேன். இதை நானும் பின்பற்றுவதற்கு திரும்ப 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 எடுக்கும்போது நீங்க ஃபாலோ பண்றது ஈஸியா இருக்கும். ஆசிரியரா இருக்கிறது நம்ம சேவை மட்டும் செய்யலீங்க, நமக்கும் தேவை. இங்க நமக்கான வேலையும் நடக்கிறது. எந்த உடற்பயிற்சி நீங்க எடுத்தாலும், காய்கல்பம் எடுத்தாலும், தவம் எடுத்தாலும், அகத்தாய்வுகள் எடுத்தாலும்
திரும்ப திரும்ப நம்ம ரீகால் பண்றோம் இல்லைங்களா? அற்புதமான விஷயங்களை, அற்புதமான மிகச்சிறந்த வேதாத்திரிய கோட்பாடுகளை யாருக்கு பதிய வைக்கிறோங்க? முதல்ல நமக்கு பதிய வச்சுக்கிறோம். அடுத்துதான் நம்ம எடுக்கக்கூடிய மக்களுக்கு பதிய வைக்கிறோம். ஸோ ஒரு பயிற்சி நீங்க எடுக்கும்போது, ஆசிரியராக அந்த கிளாஸ் எடுக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு நமக்கு தான் நல்லது செஞ்சுக்கிறோம். அப்ப இதுக்கு நேரத்த எவ்ளோ ஒதுக்க முடியுமோ ஒதுக்குங்க. அடுத்தது மக்களுக்கு செய்றோம். இதுல தன் தேவையும் பூர்த்தியாகிறது. சமுதாயத்துடன் சேவையும் பூர்த்தியாகிறது. ஸோ ஒரு கல்லுல 2 மாங்கா. இது மக்களுக்கு செய்யற சேவைன்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்மளோட ஆன்மாவுக்கும் ஒரு நல்ல விஷயத்த, ஒரு ஃபீட, ஒரு ஊக்கத்த, ஒரு உணவ, அற்புதமான சத்துள்ள உணவ குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இத நீங்க நினைச்சு எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சோர்வே ஏற்படாது. ஏன்னா 2 இடத்துலயும் நம்ம தேவைகள் பூர்த்தியாயிக் கொண்டே இருக்கிறது. டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. டைம எப்படி ஒதுக்கலான்னு பாருங்க. ஒரு பயிற்சி உங்களுக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு தலைப்பு குடுக்குறாங்கன்னா, திரும்பவும் புதுசா இருக்கக்கூடிய தலைப்பு எடுத்து பழகுங்க. சில மன்றங்கள்ல நான் பார்த்திருக்கேன். எனக்கு இந்த 2, 3 தான் நல்லா வரும்னா, கண்டிப்பா அது பிரையாரிட்டி வைங்க. இதுல பெஸ்ட் அப்படிங்கிறப்ப ஏன்னா எப்பவுமே காய்கல்பம் எடுக்கிறோம்னா, கண்ண மூடிட்டு எங்க மன்றத்துல, சேலம் மண்டலத்துல சொல்லிருவாங்க. சத்யபிரியா நீங்க எடுத்துருங்கம்பாங்க. நல்ல விஷயம் தான். அதற்காக காய்கல்பா மட்டும் எடுக்கிறதை தாண்டி, எனக்கு இங்க சின்ன சின்ன நிகழ்ச்சி கிடைக்கும்போது, அகத்தாய்வுல ஏன்னா எனக்கு அகத்தாய்வுலயும் எங்க எனக்கு கூப்பிட்டு குடுத்துருவாங்க. ஏன்னா மனநல ஆலோசகரா இருக்கிறனால, அகத்தாய்வுல வரக்கூடியதும் காய்கல்பாவும் எனக்கு அதிகமா குடுக்கக்கூடிய நான் எடுத்த பயிற்சிகள். இதை தாண்டி தியாவத்துக்கு கிடைக்கும்போது, இத எப்படி புதுசா எடுக்கலாம்? எந்தெந்த உதாரணங்கள் சொல்லும்போது அந்த மக்களுக்கு ரீச் நம்ம குடுக்க முடியும்? இது எல்லாம் என்ன பண்ணணுங்க? உட்கார்ந்து கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணணும். டைம் இல்லைன்னு நினைச்சேன்னா ஹோம் ஒர்க் பண்ண முடியாது. அப்ப எப்ப நான் ஹோம் ஒர்க் பண்ணுவேன்? பட்டியலில் முதலிடத்தில் வரும்போது, கட்டாயமா ஹோம் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய நேரம் எனக்கு கிடைக்கும். சோ உங்களுடைய நேரத்தை ஒருங்கிணையுங்கள். முதன்மையான விஷயங்களுக்கு முதலில் இடம் கொடுக்கவும். இதுதான் 3வது. 4வது எப்பொழுதும் வெற்றி வெற்றி. திங்க் வென் வென். திங்க் வென் வென். எப்பொழுதும் வெற்றி வெற்றிங்கிறதுங்க கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்டீஃபன் கான்வே நமக்கு கொடுத்திருக்கு. இங்க வெற்றி வெற்றினா நீயும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும். பொதுவாவே வெற்றி என்கிறது எப்படி பார்க்கப்படுதுன்னா, நான் ஒரு செயல்பாடு செய்றேன். அது மிகச் சிறப்பாக நடக்கிறது. அந்த செயல்பாடு மிக சிறப்பாக நடந்தால், அதுவே வெற்றின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இவர் வேறொரு கோணத்துல குடுக்குறாருங்க. ஒரு செயல்பாடு செய்யும்போது தனி மனிதன் ஒரு வெற்றி அடைய முடியுமான சாத்தியமே கிடையாது. இங்க எல்லாமே குழு வேலைப்பாடுகள் தான். டீம் ஒர்க் தான். அப்ப தனி மனிதன் வெற்றி அடைய வேண்டும் என்றால், வெற்றி இருபாலாரதான் கண்டிப்பா இருக்குங்க. இந்த நிகழ்ச்சி சிறப்பா நடக்கணும் அப்படின்னா, நான் நான் எடுத்துக்கொண்ட தலைப்ப எந்த அளவுக்கு சிம்பிளாவும், புரிந்து கொள்ள தன்மையுடையதாகவும், சுவாரஸ்யமாக குடுக்க முடியுமோ அப்பதான் நான் ஜெயிக்க முடியும். அதே மாரி நீங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது? இது எந்த அளவுக்கு நீங்க எடுத்து செயல்படுறீங்க? உங்க ஆர்வத்தை வைத்துதான் எனது வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. நான் இங்க சிறப்பா செய்றேன். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை இந்த ஆசிரியர் நம்ம குடுத்திருக்கிறார்ன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுதான் என் வெற்றி. நம்ம 2 பேத்தோட வெற்றி தான் யாழ் மண்டலத்தோடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. இப்படி ஒருத்தருடைய வெற்றி இன்னொருத்தரை சார்ந்துதான் இருக்கிறது. ஒரு வியாபாரம் நடக்குதுன்னு வைங்க உங்களோட தொழில்ல. எல்லாரும் ஒவ்வொரு பிசினஸ்ல இருப்போம். அப்ப இந்த தொழில்ல ஒரு வெற்றி நடக்குது நம்ம தொழில்ல அப்படின்னா, வியாபாரம் நடக்கும்போது, வியாபாரத்துல நம்ம சொல்ற கூடிய விலையத்தான் வாங்குறான்னா, இல்ல வாடிக்கையாளர்கள் அவருக்கு சொல்ற விலை ஒண்ணு கேட்கறாங்க. சில இடத்தில் ஒரு பேரம் பேசப்பட்டு, ஒரு புள்ளியில் அந்த வியாபாரம் நடக்கின்றது. இல்ல, இல்ல நான் இந்த விலைக்கு மட்டும் தான் குடுப்பேன்னு வியாபாரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும், இல்ல வாடிக்கையாளர் இல்ல இந்த பைசாக்கு நீ குடுத்தா மட்டும் தானே அந்த பொருள வாங்குவேன்னு ரொம்ப அடம் பிடிச்சாலும், அங்க வியாபாரம் நடக்காது. அங்க வின் வின். வெற்றி வெற்றி என்ற கோட்பாடு உடைபடுகிறது. இல்ல வியாபாரியும் கொஞ்சம் இறங்கி வந்து, சரி ஒரு ரூ. 10 கம்மி பண்ணிக்கலாம்ப்பான்னு நினைக்கும்போது, வாடிக்கையாளரும் சரி அவர் இவ்ளோ குறைச்சிட்டார்ல, நமக்கு இந்த பொருள் தேவை.
குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. ஏன் நம்ம சும்மா ரொம்ப பண்ணாட்டின்னு அவரும் ஒரு ரூ. 10 இறங்கி இந்த 2க்கும் சமாதானமாகி ஒரு விலையில அந்த பொருள் விற்கப்படுகிறது, வாங்கப்படுகிறது என்றால் இங்க வாடிக்கையாளரும் ஜெயிக்கிறாரு, வியாபாரியும் ஜெயிக்கிறாரு. இதுதான் வின் வின் சிச்சுவேஷன். நம்ம குடும்பத்துல எடுத்துக்கிட்டாலும் அப்படித்தாங்க. எப்பவும் நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் சொல்றது மட்டுமே கேட்கணும். நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு ரொம்ப நாம நினைக்கிறோங்க. கிடையாது. எப்பவுமே மற்றவர்களையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான களத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். எனக்கு ஒரு சினிமா டைரக்டர் சொன்ன ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ பார்த்தேங்க. இன்னுமே பயிற்சியில கட்டாயமாக இந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவர் கொஞ்சம் கூட ஒரு ஈகோ இல்லாம, தன்முனைப்பு இல்லாம ஒரு இன்டர்வியூ குடுக்குறார். அந்த இன்டர்வியூல அவர்ட்ட கேட்கப்படக்கூடிய கேள்வி, அவர் ஒரு 25 வருஷம் முன்னாடி தமிழகத்துல மிக ஒரு பாப்புலரான ஒரு டைரக்டர். ஆர்.கே. செல்வமணின்னு. ஏன்னா அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த டைரக்டர் பத்தி நல்லா தெரியும். மிக வெற்றிகரமான பல படங்களை எடுத்தவர். அவர் ரோஜாங்கிற ஒரு நடிகையை காதல் திருமணம் செய்யறாரு. 15 வருடம் காதலித்து திருமணம் செய்கிறாரு. அப்ப இன்டர்வியூல ஒரு மேடையில கேக்குறாங்க, உங்க 15 வருடம் காதல் திருமணம் எப்படி இருக்குதுன்னு. 6 மாசம் ஆயிருக்குங்க அவருக்கு திருமணம் ஆகி. அவரு கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்றாருங்க. அவ்வளவு பெரிய கூட்டம். இது எல்லா பக்கம் டெலிகாஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். அப்படி இருந்தும் சொல்றாரு. நாங்க காதலிக்கும்போது அடிக்கடி பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனா அப்பல்லாம் சீக்கிரம் நாங்க சமாதானம் ஆயிருவோம். ஆனால் திருமண பந்தத்துக்குள்ள நாங்க வந்ததுக்கு அப்புறம் சண்டைகள் பெரிதாகிறது. திரும்ப நாங்க அந்த அளவுக்கு அந்யோன்யம் மாறோமா அப்படின்னு கேட்கும்போது, அதுல சிரத்தைகள் இருக்கு. நான் இந்த அளவுக்கு எங்களுக்குள்ள சண்டைகளும், ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும்னு நான் கொஞ்சம் யோசிக்கல. ஆனா இது திரும்ப திரும்ப வரும்போது புரிகிறது. வாழ்க்கை முழுவதும் இது திரும்ப வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் இதில இருந்து என்ன ஒரு பாடத்த எடுத்துக்கிறேன்னா, என்ன கத்துக்கிறேன்னா, நான் வீட்ல ஜெயிப்பேன்னு சொல்லி, வீட்ல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான யுக்திகள் எடுத்தேன்னா, வாழ்க்கையில தோத்துருவேன். நான் வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற முடிவு எடுத்திருக்கேன். அதனால் வீட்டில் தோற்பதற்கு நான் தயாராகி இருக்கிறேன். ஒரு புத்திசாலி கணவரா பார்க்கும்போது, இதுதானுங்களே அழகான ஒரு முடிவு. நிச்சயமா எனக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க. ஏன்னா, ஒரு ஆண் வெற்றி பெற்ற ஆண் ஒரு மிகப்பெரிய சபையில நான் வீட்ல தோக்க தயாராகிறேன்னு சொல்றார். அப்ப எவ்ளோ பக்குவப்பட்டிருக்கிறார். அப்ப திருமண பந்தத்தை எவ்ளோ மதிக்கிறார். அவர் மனைவிய எவ்ளோ மதிக்கிறார். என் குடும்பத்த அழகா கொண்டு போகணும்னா, சில இடத்துல பல இடத்துல நான் வீட்டில் தோற்றால் பரவாயில்லை. ஆனால் நான் எங்க ஜெயிக்கணுங்க? வாழ்க்கையில ஜெயிக்கணும். இதேதாங்க ஒரு பாடமா நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வீட்ல ஒவ்வொன்னுக்கும் தர்க்கம் பண்றது. நான் சொல்றது நல்ல விஷயமா இருந்தாலும் திரும்ப அதையே சொல்லி அழுத்தி என் கணவர்கிட்டயும் என்னுடைய 2 மகன்கள் கிட்டிருந்தும் நான் சற்று விலகுவதை விட நான் தோற்று என் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பதே நான் அன்று கற்றுக்கொண்ட விஷயம். வீட்ல ஜெயிக்கணும். வீட்ல நான் சொன்னா கேட்கல. நல்ல சத்துள்ளத சாப்பிட சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறாங்க. பயிற்சி பண்ண சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறாங்க. அது சரியில்ல, இது சரியில்ல. எத்தன குறைகள் சொல்றோம். எனக்கு சப்போர்ட் பண்ணல, எனக்கு ஹெல்ப் பண்ணல. பட்டியல் நீளுகின்றது. திரும்பவும் சொல்றேங்க. வீட்ல தோற்பது அவலமான விஷயம் கிடையாது. கேவலமான விஷயம் கிடையாது. தப்பான விஷயம் கிடையாது. நீங்க எப்ப நான் வீட்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, வாழ்க்கையில தோத்துருவோம். வாழ்க்கையில தோக்கணும்னு நினைக்க ஆரம்பிங்க. வீட்ல ஜெயிக்க ஆரம்பிங்க. வீட்ல 4 தடவ, 10 தடவ அவங்களே ஜெயிக்கட்டும் தப்பில்ல. சில இடத்துல நம் வெற்றி கிடைக்குதா? இரட்டிப்பாக கொண்டாடுவோம். கிடைக்கவில்லையா? நம்ம குடும்பம் ஸ்மூத்தா போகுது. அதுவே வெற்றிதாங்க. பொதுவாவே என்ன நினைப்பாங்கன்னா, மனநல ஆலோசனைக்கு வர்றவங்க நான் சொல்றது நல்ல விஷயங்கள சொல்றேன். கேட்கவே மாட்டேங்கிறாங்க, மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னைய ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்றது இல்லன்னா, தப்பில்லைங்க. நீங்க அனுசரிச்சு போறதே குடும்பம் ஸ்மூத்தா போறதுக்கு உண்டான ஒரு காரியம் தானே! அங்கேயே நீங்க ஜெயிச்சுட்டு தானே இருக்கீங்க. உங்களுடைய வெற்றி உங்களது கண்களுக்கு தெரியவில்லை. அமைதியா போக்குறோம் இல்லீங்களா? அங்க அவமானப்படுறோம் இல்லையா? நம்மள ரிஜெக்ட் பண்றாங்க. திரும்ப அங்க இருக்கிறீங்கள அங்கேயே இருக்கோம் இல்லையா? அப்ப குடும்பம் ஸ்மூத்தா போகுது இல்லீங்களா? அதுவும் வெற்றி தானே! அது ஏன் வெற்றிய பார்க்க மாட்டேங்கிறீங்க? அப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயம் நடந்தால், செயல்பட்டால் மட்டும் தான் வெற்றின்னு நினைக்கிறீங்க. கிடையாது. அத சரி, சரி, சரின்னு அனுசரிச்சு போகக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும், ஒவ்வொரு மனிதனும் சத்தமில்லாமல் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கின்றான். நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இத ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஓசை மட்டும் வலிமை அல்ல.
அமைதியும், பல இடத்தில் மிகப்பெரிய அமைதியும், மிகப்பெரிய வெற்றி. ஒரு குடும்பம் நல்லா நடக்கணும் அப்படின்னா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போட்டு குரலை ஒசத்துறாங்க பாருங்க, அவங்கனால குடும்பம் சீரா போறது இல்லைங்க. அமைதியா, பொறுமையா, சில இடத்தில் தப்பான முடிவுகள் எடுக்கப்படுகிறது. ரொம்ப அவதூறா நம்மளை பேசிறாங்க, குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் பேசுறாங்க. இந்த எல்லா சூழ்நிலைகளையும் அனுசரிச்சு பொறுமையா, அமைதியா போறாங்க இல்லைங்களா? அவங்க வீக்கானவர்கள் அல்ல, அவங்க ரொம்ப பலவீனமானவர்கள் அல்ல. குடும்பம் ஸ்மூத்தா போகணுங்கிறதுக்காக, சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக போறாங்க இல்லையா? அதுதான் காரணம். அங்கேயே நம்ம ஜெயிச்சிட்டோம் தானே. ஜெயிக்கிறது வேற யாராவது அங்கீகாரம் கொடுக்கணுங்களா? பதக்கமும் மேடையில ஒரு இன்டர்வியூ கொடுத்தாதான் வெற்றி நினைக்கிறீங்களா? இல்லை. ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல வின் சிச்சுவேஷன் எடுத்துட்டு இருக்காங்க. நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு, நான் சத்தம் இல்லாம ஜெயிச்சுட்டே இருக்கேன், எப்படி என் குடும்பம் குடும்பமா இருந்தால் மட்டும் போதும். இந்த முடிவை எடுத்தவங்க எல்லாருமே வின் சிச்சுவேஷனுக்குள்ளதான் இருக்காங்க. குடும்பம் நல்லா போகணும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் நாம அதிகமாகக்கூடாது அப்படின்னா, இங்க நான் அமைதியாக இருந்து ஜெயித்து கொண்டிருக்கிறேன் நினைங்க. தயவு செய்து அமைதியா இருக்கிறவங்க, பொறுமையா இருக்கிறவங்க, மதிப்பிடல யாரும் நினைக்காதீங்க. நம்மை நாம் மதிப்பிட்டால் போதும். குடும்பம்னு வரும்போது நாம தோத்துக்கிட்டே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ திரும்பவும் வீட்டில் ஜெயிப்பது மட்டுமே உங்க கோலா வச்சிருக்காதீங்க. எனக்குன்னு சில பணிகள் இருக்குது, அங்க ஜெயிக்கணும்னா வீட்டில் தோற்பது தவறில்லை. ஆனா அமைதியா இருக்கிறவங்க வீட்டுல ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு முதல் நீங்க அங்கீகாரம் கொடுத்துக்குங்க. ஏன்னா நீங்கள் வெற்றியாளர்கள். அடுத்து நம்ம பார்க்க போகுது, நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைப்பதை விட அவர்களை புரிந்து கொள்வோம், மற்றவர்களை புரிந்து கொள்வோம். பொதுவாவே ஒரு சூழ்நிலை நடக்குது. அந்த சூழ்நிலை நடக்கும்போது நாம் ஒரு அனுமானம் செய்வோங்க. நம்ம ஒரு வித்தியாசமா அந்த கோணத்தை நம்ம பார்ப்போம். ஆனா அவங்க எந்த சூழ்நிலைகள்ல இருக்காங்க, அவர்கள் எந்த மாதிரி ஒரு விஷயங்களை தாண்டி வந்துட்டு இருக்காங்க, இது எதுவுமே தெரியாம நம்ம என்ன பண்ணிடுறோங்க, லேபிள் பண்ணிடுறோம். நிறைய இடத்துல இப்படிதாங்க லேபிள் பண்றோம். ஒரு குழந்தையோட பிஹேவியர் ஆகட்டுங்க, ஒரு டீனேஜ் பொண்ணு பசங்களுடைய பிஹேவியர் ஆகட்டும், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண், மாமனார் மாமியார் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பிஹேவியர் ஆகட்டும், அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம மன்றத்திலயும் எடுத்துக்கங்க. மன்றத்திலயும் ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஏன் இந்த இடத்துல அவங்க கோச்சிட்டாங்கன்னு தெரியாது, ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரிக்கு சொன்னாங்க சொல்ல எதுவும் தெரியாது. ஆனா ஒரு குடும்பமாக நம்ம இருக்கக்கூடிய தொழிலையாகட்டும், அதே போல நம்ம மன்றத்துல ஒரு குழுவா சேர்ந்து வேலை செய்யற இடத்துலயாகட்டும், அதீதமாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளையே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஐயா, யாரோ ஒருத்தரோட மைக் ஆன் ஆயிருக்கு, ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம நினைக்கக்கூடியது என்னன்னா, நோபடி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. யாருமே என்னையே புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கறது நினைக்கிறோம். நாம யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஹேபிட்டை தான் நாம ஆன்மீகத்தில் இருக்கும் போதும் இங்க செயல்படும் போதும் நினைக்கிறோம். ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஒரு பழக்கத்தை நாம நல்லா ஆழமா எடுத்துக்கணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தேன் டு பி அண்டர்ஸ்டுட். என்னைய புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட நான் புரிந்து கொள்கிறேன் என்கிறது மட்டும்தான் நம்மளுடைய இலக்குகளை அடைவதற்கு, ஒரு செயல்பாடுகளை மிக சிறப்பா செய்யறதற்குண்டான அற்புதமான நம்மட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஹேபிட். அது இருக்குதான்னு பார்க்கும்போது இந்த 5வது நிறைய இடத்துல வீக்கா இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா எப்பவுமே நம்மட்டு இருக்கக்கூடிய பழக்கம், யாராவது என்னை புரிஞ்சுக்கணும், மத்தவங்க எல்லாருமே என்னை புரிஞ்சுக்கணும், ஆனா மத்தவங்க இப்படிதான், அவங்களுக்குள்ள குறைபாடு இதுதானே, ரைட், ஓகே, அதை நாம ஏன் மிகைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் நமக்கு வரவே இல்லை. அந்த பக்குவத்தை நாம் கொண்டு வரும்போதுதான் வெற்றிகளை நோக்கி இன்னும் நம்ம அழகா போக முடியும். மத்தவங்க என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு வருத்தமோ கவலையோ
இல்லாம அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்னை சுத்தி இருக்கிறவங்களை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் தயாராகிறேன் என்ற பழக்கத்தை அங்கீகரித்து கொள்வோம். அதை ஸ்வீகரித்துக் கொள்வோம், எடுத்துக்கொள்வோம். அடுத்தது 6வது ஒருங்கிணைத்தல், சினர்ஜி. சினர்ஜி அப்படிங்கிறது அதீதமான ஆற்றல் அப்படின்னு சொல்ல முடியுங்க. நம்ம செய்யக்கூடியது எல்லாமே கூட்டாக இயக்கம். ஒரு நிகழ்ச்சி நல்லா நடக்கணும். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஆசிரியராக கொடுக்குறாங்க ஒரு பொறுப்பு. இந்த இன்டர்நேஷனல் யோகா தினத்தை மிக சிறப்பாக ஒரு பொதுமக்களிடமோ அல்லது பள்ளி கல்லூரியிலோ ரொம்ப சிறப்பா செய்யுங்க, பெஸ்டா செய்யுங்கன்னு சொல்றாங்க. அங்க பெஸ்டா எப்ப வரும் அப்படின்னா, பொதுவாவே மேக்ஸ்ல 1+1 என்னங்க? 2ன்னு சொல்லுவோம். ஆனா சினர்ஜி, இந்த ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல சினர்ஜின்னு சொல்றோம். இந்த சினர்ஜி நாம எப்படி பார்க்கலாம்னா 1+1 is equal to or greater than 3. 1+1 என்னங்க? 2. 1 கூட்டல் 1 2. ஆனால் அது கணக்குல இங்க சினர்ஜியில் என்ன இந்த சினர்ஜிங்கிற ஹேபிட் நம்மகிட்ட இருந்தா எப்படி இருக்கும்னா 1+1 = 3 or greater than 3. 3ஆக இருக்கும் அல்லது 3ஐ விட அதிகமாக இருக்கும். இந்த சினர்ஜியோட நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களை நம்பி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, உலக யோகா தினம் சிறப்பாக நடக்கும். அது எக்ஸ்ட்ராடினரியா வருங்க. ரொம்ப அற்புதமாக மிக சிறப்பாக வரும். எப்படின்னா சினர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ணணும். இந்த சினர்ஜெட்டிக்கான ஒர்க் அப்படின்னா என்னன்னா, செயல்படக்கூடிய ஒவ்வொருவருமே ஒரே கோலை வச்சிருக்கணும். இந்த உலக யோகா தினம், இன்டர்நேஷனல் யோகா தினம் செமையா வரணும், சூப்பரா வரணும் அப்படின்னா நாம 2-3 பேர் சேர்ந்து வேலை செய்யறோம். 3 பேரும் 100% கொடுக்கணும். அங்க சினர்ஜியோட வேலை நடக்கணும். நம்ம எப்படி ஒருங்கிணைக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி அந்த குழந்தைகளை உட்கார வைக்கிறதுல இருந்து, அந்த மாணவர்களை உட்கார வைக்கிறதுல இருந்து ஒரு திட்டமிடல் இருக்கணும். சோ இந்த சினர்ஜி எப்படி இருக்கும்னா, ஒவ்வொருத்தரும் வைப்ரண்டா அந்த வேலையை செய்யும் போது, அதே மாதிரி ஆசிரியர்ல உங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும். நம்மளோடதுல 7 டைரக்டர்ஸ் இருப்போம், துணைத் தலைவர்கள் இருப்போம். நம்ம துணைத் தலைவர்களுடைய வேலையை அங்க எப்படி நம்ம செயல்படுத்துவது, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சினர்ஜெட்டிக்கா எனர்ஜெட்டிக்கா யோசிச்சீங்க அப்படின்னா, ஹையர் எனர்ஜி தான் சினர்ஜெட்டிக். அந்த செயல்பாடு முடிந்து வரும்போது சொல்லவே வேண்டாங்க. 1+1 2வா இருக்க வாய்ப்பே இல்லை. 3 and greater than 3ஆ இருக்கணும். நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் சினர்ஜெட்டிக்கா வேலை செய்யுங்க. சினர்ஜெட்டிக்கா நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா 100% அங்க கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் செய்யல அவங்க செய்யலன்னு யோசிக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் சினர்ஜெட்டிக்கா இருந்தா மட்டும்தான் நம்மளோட ஆசிரியர் பணியை மிக சிறப்பாக அற்புதமாக செய்து முடிக்க முடியும். இந்த சினர்ஜி அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துலயும் விடவே கூடாது. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, எப்பவும் உற்சாகமா நான் வேலை செய்யணும், என்னோட 100% கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டீம்ல எவ்வளவு பெஸ்டா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பாக அங்க நடைபெறும். கடைசியா இருக்கக்கூடியது பட்டை தீட்டுதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மர வியாபாரி இருக்காரு. அவர் 2 வேலையாட்களை வர சொல்றாரு. அவரு ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. காலையில நேரமே 5 மணிக்கு வேலைய ஆரம்பிக்குது, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு வேலை. நீங்க மரத்தை எவ்வளவு அதிகமா வெட்டுறீங்களோ அந்த நபருக்குத்தான் என்னுடைய கடையில வேலைன்னு சொல்லிட்டாரு. 2 பேரும் கோடாலை எடுத்துட்டு உற்சாகமா உள்ள போறாங்க மரம் வெட்டுறதுக்கு. ஒருத்தர் அசராம மரம் வெட்டிக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு இந்த வேலை கண்டிப்பா வாங்கியே ஆகணுங்கிற தீர்மானத்தில் இருக்கிறாருன்னு செயல்படுற முறையிலேயே தெரியுது. வெட்டி தள்ளிட்டே இருக்காரு. இன்னொருத்தர் ரொம்ப பொறுப்பா வேலையை ஆரம்பிக்கிறார். உற்சாகமா மரத்தை வெட்டுறாரு. கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வு எடுக்கிறாரு. மறுபடியும் மரத்தை வெட்டுறாரு. திரும்பவும் பாட்டு கேட்டு படுத்திருக்காரு. மரத்தை வெட்டுறாரு. சாப்பிடுறாரு. மரத்தை வெட்டுறாரு. சோ இந்த மாதிரியே செயல்பட்டுட்டு இருக்காரு. இன்னொருத்தருக்கு உள்ளுக்குள்ள பாக்குறாரு, ரைட், இவரு கண்டிப்பா நம்ம விட கம்மியாதான் மரத்தை வெட்டுவாரு, நான் அதிகமா வெட்டிடுவேன் அப்படின்னு அவருக்கு அது ஒரு உற்சாகம் சந்தோஷமா அதிகமாகுது. சோ அந்த உற்சாகத்துல அவர் வெட்டிட்டே இருக்காரு. இன்னொருத்தர் கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்தடுத்து மெதுவா பொறுமையா வெட்டிட்டு இருக்காரு. சாயங்காலம் 5 மணி ஆயிருது. அங்க முதலாளி வர்றார். முதலாளி வந்து 2 தொழிலாளர்களுமே சைட்ல மரத்தை அடுக்கி வச்சிருக்காங்க.
அதை எண்ணி பார்க்கிறார். எண்ணி பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியம். ரொம்ப நிதானமா பொறுமையா ஆஸ்வாசமா வெட்டினவருடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது. உற்சாகமா ஊக்கத்தோட ஜாலியை நம்ம செய்யணும் செய்யணும்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நிக்காம பண்றாரு. அவரோட எண்ணிக்கை குறைவாக இருக்கு. இது எப்படிடா சாத்தியம்? அவரோட எண்ணிக்கை அதிகமா இருக்கே, இது எப்படிடா சாத்தியம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். என்ன அப்படின்னா, இன்னொருவர் அவரோட கோடாலியை பட்டை தீட்டி 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 கொஞ்சம் ஓய்வெடுத்து எடுத்து எடுத்து ஆஸ்வாசமா சாப்பிட்டு வேலை செய்து கொண்டே இருக்கிறார். இன்னொருத்தர் காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சாருங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் அந்த கோடாலியை பட்டை தீட்டவில்லை. இதுல இருந்து என்ன விஷயம் தெரியுதுன்னா, நம்ம எத்தனை வருஷம் மனவளக்கலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல. நான் இங்க என்னை பட்டை தீட்டிக் கொண்டே இருக்கின்றேனா ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு தலைப்பை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி அந்த தலைப்புல நான் எவ்வளவு அப்டேட்டடா இருக்கேன், எத்தனை விஷயங்கள் தெரியுது. நம்ம வாட்ஸ்அப், ஜூம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா நிறைய சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாம் பாருங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை நியூ வெர்ஷன் வந்துகிட்டே இருக்கும். நாம கேட்கறதே இல்லை, என்னை அப்டேட் பண்ணுங்க என்னை அப்டேட் பண்ணுங்கன்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அப்டேட் த நியூ வெர்ஷன், புதுசான வெர்ஷன் வந்திருக்கு, இதை அப்டேட் பண்ணுங்க. ஒரு கிளிக் கொடுத்தா போதும் அப்டேட் ஆயிரும். நாம யார்ட்டையாவது போய் பேசினோமா, எனக்கு இன்ஸ்டா அப்டேட்டடா வேணும், ஃபேஸ்புக் அப்டேட்டடா வேணும், ஜூம் ஸ்டேட்டஸ் எல்லாம் அப்டேட்டடா வேணும். நாம கேட்கல. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பட்டை தீட்டப்பட்டால் மட்டும்தான் நிற்க முடியும் என்பது வெற்றியாளர்கள் தெரியும். ஏற்கனவே சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ற அத்தனை பொருளோட மேனேஜ்மெண்ட்டும் மிகப்பெரிய வெற்றியாளர்கள். அவங்க என்ன பண்றாங்க, நிர்வாகிகள் திரும்ப திரும்ப அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நான் கற்றுக்கொண்டே இருப்பது, அடுத்தடுத்து கற்றுக்கொண்டே இருப்பது, என்னை பட்டை தீட்டிக் கொண்டே இருப்பது. எப்போ ஒரு கட்டத்துல நீங்க நினைச்சிட்டீங்களோ, இல்ல நான் கத்துக்கிட்டேன், இதை மட்டும் நான் எடுத்தா போதும்னு இருப்பீங்க மனவளக்குழையில் ஏதோ ஒரு இடத்தில். ஆனா மிக சிறந்த ஆசிரியராக இருப்பீங்களா, ஒரு முன்னுதாரணத்தோட இருக்கக்கூடிய ஆசிரியரா இருப்பீங்களாங்கிறப்ப கேள்விக்குறி வரும். அப்ப நான் ஒரு ஆசிரியரா முன்னுதாரணத்தோடு இருக்கணும், இவரை மாதிரி இருக்கணும்ப்பா நம்ம மன்றத்துல, நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல, நம்மளுடைய மண்டலத்துல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பட்டை தீட்டிக் கொண்டே இருங்கள். ரொம்ப நல்ல விஷயம். இந்த தலைப்பை இப்படித்தான் எடுக்கணுமா அல்லது எப்படியெல்லாம் எடுக்கலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்டேட் ஆறீங்கன்னு அர்த்தம். ஒரு தவத்தை எடுக்கும்போது வேற ஏதாவது யோசனையோடு எடுக்கிறோமா, தவத்தை முடிச்சுட்டு அதுக்குண்டான விளக்கம் வேற ஏதாவது கொடுக்க முடியுமா? புதுசா ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்களா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, சுவாரஸ்யமா இருக்கா, அதை கொடுங்க. நீங்க அரைச்சமாவே அரைக்கணுங்கிறது இல்ல, கொடுத்ததையே குறைக்கணுங்கிறது இல்ல. எப்படி எப்படி வித்தியாசமா கொடுக்கலாம், மாற்று யோசனைகளை கொண்டு வாருங்கள். இன்னைக்கெல்லாம் பள்ளியில நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி கெடுத்தா நிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அப்டேட்டடா இருக்காங்க. நம்ம பேசக்கூடிய விஷயங்களை யூடியூப்ல ஒரு தட்டு தட்டி பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப நான் எப்படி என்ஹான்ஸ் ஆறனோ அப்படித்தான் நான் என்னுடைய ஆசிரியர் பயிற்சியில் இருக்க முடியும். பட்டை தீட்ட தயாராகுங்கள். அப்கிரேட் யோர் செல்ஃப், அப்டேட் யோர் செல்ஃப். இன்னைக்கு நம்ம சேவை தானே, தெரிஞ்சதை மட்டும் எடுத்தா போதும், 10 வருஷம் ஆனாலும் அதை மட்டும்தான் எடுப்பேன், அதை தாண்டி நான் போவே மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வேதாத்திரிய தத்துவங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம எவ்வளவு அப்டேட்டடா இருந்தா மட்டும்தான் அத்தனை விஷயங்களும் ஒவ்வொரு சாமானியனுக்கும், கடைக்கோடி சாமானியனுக்கும் போய் அது மிக சிறப்பாக சேரும். இதுதான் 7 பழக்கங்கள் ஸ்டீஃபன் கான்வே சொன்னது. இந்த ஸ்டீஃபன் கான்வே சொன்ன பழக்கங்களை, இந்த 7 பழக்கங்கள் எதுலெல்லாம் நான் ரொம்ப பலமா இருக்கேன், எந்தெந்த பழக்கத்தையெல்லாம் நான் அதீதப்படுத்திக்கிட்டா நம்ம மனவளக்கலையில ஆசிரியராக மேம்பட முடியும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கிறது. கொடுக்க வேண்டிய பழக்கங்களை கையில கொடுத்தாச்சு. நீங்க அசை போட்டு பாருங்க, எதை நான் இன்னும் முனைப்படுத்தி கொள்ள வேண்டும், இதில் நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னா உங்களை நீங்க பாராட்டிக்கங்க. நிச்சயமாங்க எங்களது சார்பில் உங்களுக்கு பாராட்டுக்கள். எந்தெந்த இடத்தில் நான் கொஞ்சம் பலவீனமா இருக்கேன், இங்கெல்லாம் நான் செயல்படுத்த வேண்டும் நீங்க இப்ப நினைச்சிட்டீங்கனாலே
கண்டிப்பா செயல்படுத்திடுவீங்கன்னு அர்த்தம். நீங்க செயல்படுவதற்கும் சேர்த்து முன்னமே நான் உங்களை பாராட்டிடுறேன். சோ இதுதான் ஆசிரியர் திறன் மேம்பாட்டிற்கு நான் 7 பழக்கங்களை கொடுக்க நினைத்தது. நான் நினைத்ததை கொடுத்து விட்டேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த யாழ் மண்டலத்திற்கும் என்னைய மீண்டும் மீண்டும் ரெஃபரன்ஸ் செய்து கொண்டிருக்கின்ற டாக்டர் மாணிக்க வாசகம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இருபால் அன்பர்களுக்கும் இவ்வளவு பொறுமையா கேட்ட என் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான சிந்தனையாக இன்று எமக்கு சிந்தனையை தந்திருக்கின்றீர்கள். இயற்கைதான் பிரம்மாண்டமான விடயம். அடுத்து பழக்கங்கள். பழக்கத்தாலே நாம் ஒரு விடயத்தை அடைய முடியும் என்று சார்ல்ஸ் டார்வின் குறிப்பிட்டதாக கூறிய அம்மா அவர்கள், வெற்றி பெற்ற ஒவ்வொருவருக்கும் 7 பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது என்று ஸ்டீவன் கான்வே கூறியதை எடுத்து மிக அழகாக எமக்கு விளக்கம் தந்தார். செயல்பட தயாராகுங்கள், முடிவை மனத்தில் கொண்டு தொடங்குங்கள், திட்டமிடுங்கள், எப்பொழுதும் வெற்றி வெற்றி வெற்றியே. நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்பதை விட அவர்களை நாம் புரிந்து கொள்வோம் என்று திடசங்கல்பத்தை பூணுங்கள், ஒருங்கிணையுங்கள், பட்டியை தீட்டிக் கொள்ளுங்கள் என்று 7 பழக்க வழக்கங்களையும் குறிப்பிட்டு அதற்கு சிறந்த விளக்கங்களும் சிறந்த உதாரணங்களுடன் எமக்கு திறம்படாத விளக்கத்தை தந்து எமது திறன் மேம்பாட்டுக்கு துணை புரிந்த அம்மா அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன் அம்மா. இப்பொழுது நாம் அம்மா அவர்களை வாழ்த்துவதற்கு பேராசிரியர் அருளேஸ்வரி வேதநாயகம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய காலை பொழுதில் மிகவும் அற்புதமாக ஆணித்தரமாக ஆசிரியர் திறன் மேம்பாடு என்ற தலைப்பிலே எமக்கு சிந்தனை உரையை வழங்கிய பேராசிரியர் சத்யபிரியா அம்மா அவர்களை நாங்கள் துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். அன்பர்களே, துரிய நிலைக்கு வாருங்கள். பேராசிரியர் சத்யபிரியா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்த்துரை வழங்கிய அம்மா அவர்களுக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். மாணிக்க வாசகம் ஐயா அறிவியல் அரங்கம் போயிட்டார் போல இருக்கு. அன்பர்கள், உங்கள் மனதில் ஏதாவது கேட்க வேண்டும் என்ற வினாக்கள் எழுந்தால் இப்பொழுது அம்மாவிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். குழந்தையா சொல்லுங்க ஐயா. கேக்குதா? கேக்குது ஐயா. வாழ்கவுடன். அம்மா இந்த சிந்தனை ஒரு எங்கள் மண்டலத்துக்கு முக்கியமாக தேவைப்படுறது. ஒவ்வொருத்தருடைய வடிவாக கேட்டு அது மாதிரி நடந்தால் மண்டலம் வளர்வதற்கு பெரிய ஒரு தொண்டாயிருக்கும். ஆகையால் அந்த பழக்கங்களையும் நாங்கள் கையாண்டு அந்த பெரியவரின் சிந்தனையோடு இந்த மண்டலம் ஒரு சிலர் வேகமாக வைப்பார்கள், ஒரு சிலர் நேரம் காணாமல் சொல்வார்கள், ஒரு சிலர் நேரம் இருக்குன்னு சொல்வார்கள். ஆகையால் எல்லோரும் இந்த நேரத்தை கொண்டு அம்மாவின் கருத்தை கேட்டு எல்லோரும் வளர்ப்பதற்கு ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டு விடுகிறேன். நன்றி. அம்மாவுக்கு நன்றி. வணக்கம். வாழ்வுடன் அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். தெய்வேந்திரம் ஐயா கதைக்க போறீங்களோ? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு டவுட் ஒன்றும் இல்லை. ஆனா இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது. சத்யபிரியா அம்மாவோட ஒரு கதைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் என்றுதான் நான் இதை இப்ப கதைக்க வலிக்கிறேன். நம்ம அதுக்கானது என்னடா இது, நான் பேசாம இருப்போம் என்று யோசிச்சேன். உங்களோட அந்த என்ன சொல்றேன், அந்த ஈர்த்துட்டு அந்த உங்களோட பேச்சு, அதால எப்படியாவது உங்களோட ஒரு தொடர்பாட வேண்டும் என்றதான் இப்ப எடுத்தேன். மற்றது நான் ஒரு சின்ன ஒரு டவுட் வந்ததுன்னா, நீங்க முதலாவது சொன்னீங்களே என்ன, அந்த ஒரு பாடசாலையில கல்லூரியில போய் நீங்க 2-5 மணித்தியாலமா அந்த
சிறு மாணவர்கள் இடையூறு செய்யும் பொழுது அவர் அந்த பி ஒருங்கிணைப்பாளர் அதை ப்ரோஆக்டிவ். அது அந்த ஒரு அதுக்கு ஹேபிட் பாருங்க அது ஐயா. பி உண்மையா உங்களோட ப்ரோஆக்டிவ். பி ப்ரோவாட்டோ அது நீங்க உண்மையா நடந்த சந்தர்ப்பமா இல்ல இது ஒரு உதாரணத்துக்கு எங்களுக்கு இல்ல இல்லைங்க. சொன்ன 2019ல நடந்த சம்பவம். நல்லதாமா. அப்ப நீங்களே அதுல உடனே என் தம்பி இந்த இடையூறு செய்யாதீங்கன்ற ஒரு வசனத்தை பாவிச்சிருக்கோம் எல்லாம். ஏனென்றா நான் இல்லைங்க ஐயா. நாம ஆச்சரியமா 2, இருந்தது. 3 தடவை சொல்லி பார்த்துட்டேங்க. நாம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணியாச்சுங்க. ஆனா அதுக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னம்னா, இது பிளேஸ்மென்ட் ட்ரெய்னிங் போறோங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாத கொண்ட மாணவர்களா இருக்கும்போது சில சமயம் நடக்கலாம். ஆனா அவங்களோட காலேஜ் ஹெச்ஓடி சொன்னாருன்னா கண்ட்ரோல் ஆயிருவாங்க. ட்ரெய்னர் சொல்லும்போது சில மாணவர்கள் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. நான் 4, 5 தடவ சொல்லி பார்த்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் எடுக்க முடியல. அவங்களோட கல்லூரி ஹெச்ஓடி சொல்லியிருந்தால் நடந்திருக்கும். ஆஹா. ஏனென்றா நீங்க இந்த இடையில இருக்க மெக் வந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணிக்க உடனே சொன்னீங்க. அப்ப அதான் நான் உடனே இப்ப சொல்றீங்க. ஏன் அங்க அதை சொல்லலையேன்றதுதான் எனக்கு ஒரு இல்லைங்க. சந்தேகமா முயற்சி பண்ணி இருந்தது. பார்த்தாச்சுங்க ஐயா. ஏன்னா அது ம். 4 மணி நேரம் நிகழ்ந்த நிகழ்வு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு 4 நிமிஷத்துல நான் ஷேர் பண்ணேன். நன்றி அம்மா. உங்களோட இணைந்து உங்களோட இதுகளை கேட்டதும் மிக சந்தோஷமா இருக்கிறது. ஆனா இப்ப என்னன்னா இதை எனக்கும் இப்படியான ஆட்களை பிடிக்கும். ஆனா இதை நாங்கள் இப்படியே கேட்டுட்டு இதை விட்டுட்டு போகிறாது. வளமைக்கு கொண்டு வரணும். இப்ப எங்களோட தலைவர் சொன்ன மாதிரி இதை நாங்கள் வளமைக்கு கொண்டு வர்ற ஆட்களை மிகவும் ஒவ்வொருத்தரும் பாடுபட வேண்டும் என்றது எனக்கு விளங்குறது. நன்றி அம்மா. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வேண்டியது. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பாப்பு அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. சத்தியம்மா. வாழ்க வளமுடன். பேசுறேம்மா. உங்க ஸ்பீச் எல்லாம் ஆரம்பத்துல இருந்தே நிறைய கேட்டிருக்கேன். இப்ப ரொம்ப டெவலப்மா, ரொம்ப அருமைமா. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, சந்தோஷம். நீங்க 5 மணி நேரம் கல்லூரியில அவ்வளவு பொறுமையா நடத்திருக்கும் போது நாங்க ஒரு 1.5 மணி நேரம் கூட எங்களால உங்களுடைய சூழ்நிலை தான் எங்களுக்கு நிறைய வந்திருக்குது. எங்களால முடியறதே இல்லை. இது மாதிரி இந்த ஆசிரியர்கள் அவசியம் இதெல்லாம் கேட்கணுமா. நிறைய இப்போ பள்ளி கல்லூரிக்கெல்லாம் போறாங்க. அவங்கெல்லாம் இதை அவசியம் கேட்கும்போது அவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை கட்டாயம் வரும். வீட்லயும் சரி, மன்றத்திலையும் சரி, எங்க போய் நம்ம இருந்தாலும் இந்த மாதிரி அருமை எப்படிலாம் இருக்கணுங்கிறத அழகா தொகுத்து சொன்னீங்க. ஏன்னா நீங்க மனோதத்துவ டாக்டராகவும் இருக்கிறீங்க. அதனால மிக சிறப்புமா. அருமையா எடுத்து சொன்னீங்க. ஆசிரியர்கள்லாம் இது அவசியம் கேட்கணும். எப்படியாவது ஆசிரியர்களுக்கு இது தலைவர் ஐயா சொன்னார், எங்க மன்றத்துக்கு தேவைன்னு. கட்டாயம் அத்தனை மன்றங்களுக்கும் இது தேவை. மன்றத்தில் போட்டு போட்டு கட்டாயம் காட்டணுமா. ஆசிரியர்கள் அதெல்லாம் கேட்கணும். வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்புமா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி பாப்பம்மா. வாழ்க வளமுடன். கவிதா அம்மா வாழ்க வளமுடன். கவிதா அம்மா மைக்கை ஆன் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்மா. இப்போ நம்ம எந்த ஒர்க் பண்ணும்போதும் நம்ம பிளான் பண்ணி பண்றோம். எல்லாமே நம்ம ஓரளவுக்கு பண்றோம். ஆனா அதுல பலன் கிடைக்குதுல விட நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். அதை எப்படிமா நம்ம அந்த இடத்துல உணர்றது? எனக்கு அது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நம்ம செய்யறோம். சில நேரங்கள்ல முழுமையான பலன் கிடைக்குது. சில நேரங்கள்ல ஓரளவுக்கான பலன்கள் கிடைக்குது. நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம்னு நம்ம அதை என்னதான் முயற்சி பண்ணினாலுமே நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாதான் நம்ம அடுத்ததை தொடர முடியும் இல்லைங்களா? எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி நம்ம அதை எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியா இருக்குங்கம்மா. எனக்கு அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. இல்ல அதுதாங்க. அப்ப நீங்க அதான் மேனிஃபெஸ்டேஷன் சொன்ன இல்லைங்களா? திரும்ப திரும்ப என்னோட செயல்பாடுகள் சிறப்பா இருக்கு. நான் மகிழ்ச்சியை எடுத்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் நிறைவா இருக்குங்கிறது திரும்ப திரும்ப உங்களுடைய ஸ்பீடு நீங்க ஆழ்மனத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் போதுதான் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டிசாட்டிஸ்பாக்சன் ஸ்டேட் இருக்குது. ஒரு அதிருப்தி நிறைய இருக்கு. அந்த அதிருப்தி நீங்க மாத்தணும்னா ஒவ்வொரு விஷயங்கள் நீங்க செய்யும் போது மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 5 to 10 minutes அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா நீங்க பண்ணும்போது உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆக ஆரம்பிக்கும். ரீப்ரோக்ராம் ஆரம்பிச்சாதான், ரீப்ரோக்ராமிங் நடந்தாதான் இந்த செயல்பாட நான் செஞ்சிருக்கேன், ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ ஃபீல் சம்திங் குட் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிக்கும். அம்மா நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? கவிதா அம்மா
கவிதா கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்களாம்மா? இப்ப கேக்குதுங்க. ஹலோ, வாழ்க வளமுடன். கேக்குதாம்மா? கேக்குதுங்க. இப்ப இல்ல, கேக்குதுங்க. கான்வர்சேஷனை வந்து இப்படி நம்ம பயன்படுத்தணுங்கிறது எனக்கு புரியுதுங்கம்மா. நம்மளோட சாட்டிஸ்பிகேஷனுக்கும் இது தேவை. கண்டிப்பா உங்களுக்கு ஏன் டிசாட்டிஸ்ஃபைடா இருக்குதுன்னா உங்களுடைய ஆழ்மனது அப்படிதான் ஃபைன் டியூன் ஆயிருக்கு. சோ அதை ரீப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பிராக்டிஸ்ல தான் பண்ண முடியும். திரும்ப திரும்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போதுதான் ஆழ்மனதில் திறனாக்கல் நடக்கும். அந்த ஆழ்மனதின் திறனாக்கல் நடந்தாதான் நான் செய்யக்கூடிய செயல்பாட்டுல எனக்கு ஒரு திருப்திகரமான மனோநிலை ஏற்படும். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நீ அதை பயன்படுத்துறீங்க. கண்டிப்பாங்க. வாழ்க வளமுடன். நன்றியம்மா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் வேறு யாராவது கேள்வி? நாம் நிகழ்வை நிறைவு செய்யும் மூலமாக நன்றி உரை வழங்குவதற்கு எங்கள் மண்டல துணைத் தலைவர் திருமதி மேகலிங்கம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருபுகள் வாழ்க, வாழ்க வளமுடன். இன்றைய வழியிலே இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்றைய சிந்தனை விருந்து உண்மையிலே ஒரு ஆசிரியருக்குரிய திறன் மேம்பாடு அப்படியே எமக்கு உள்வாங்கக்கூடிய ஒரு பசுமரத்தாணி போல பதியக்கூடிய விதத்திலே இன்றைய சிந்தனை விருந்து அமைந்திருந்தது. ஒரு சிறந்த ஆசிரியர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக பேராசிரியர் சத்யபிரியா அம்மா அவர்கள் வழங்கிய இந்த கருத்துரையில் இருந்து நாம் புரிந்து கொண்டோம். அவர் இந்த உரையை ஆற்றிக்கொண்டு இருந்த பொழுது உண்மையிலே இந்த சூமை விட்டு அங்கும் இங்கும் எங்குமே எங்களுடைய புலன்கள் செல்லவில்லை. காரணம், எவ்வாறு அவர் மாணவர்களை கவர்ந்து தன்னுடைய முதலாவது விடயத்திலேயே மாணவர்களை எவ்வாறு கவர்ந்து தன் பக்கம் இழுத்து வைத்திருந்தார் என்பதை எங்கள் மனநிலையில் இருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் 7 பழக்கங்கள் பற்றி அவர் குறிப்பிட்ட கருத்துக்கள் மிகவும் உன்னதமானவை. அதன்படி வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராகுவோம். நம்மை நாமே எல்லோரும் திருத்திக் கொள்வோம். பிறரை திருத்துவதை விட்டு நம்மை நாமே திருத்திக் கொள்ளுவோம் என்ற இந்த அருமையான சிந்தனை விருந்து அதிகாலை வேளையிலே மிகவும் முக்கியமானதாக தென்படுகின்றது. அவர் கூறிய அந்த 7 விடயங்களையும் நாம் செயல்பட தயாராகுங்கள். முடிவை மனதில் கொண்டு தொடங்குங்கள், திட்டமிடுங்கள். எப்பொழுதும் வெற்றி வெற்றி. குழு வேலைப்பாடு, மற்றவர்களை புரிந்து கொள்வோம், நிகழ்வுகளை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைப்போம். நாம் எப்பொழுதும் எம்மை பட்டை தீட்டிக் கொள்வோம். உண்மையிலும் உண்மை, பெருமையிலும் பெருமை, சிறப்பிலும் சிறப்பு. உண்மையிலே அவர் ஒரு மன நலத்துவ ஆசிரியர் என்பதை என்று இந்த உரை எமக்கு தெளிவாக காட்டியிருக்கிறது. எனவே இந்த சிறப்பான உரையை, இந்த சிந்தனை விருந்தை யாழ் மண்டலத்துக்கு அளித்த பேராசிரியர் சத்யபிரியா அம்மா அவர்களுக்கு யாழ் மண்டலம் சார்பாக எமது மனமுவந்த நன்றியறிதலை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்வினை யாழ் மண்டலத்திற்கு பெருமையுடன் வழங்கி வரும் மண்டல தலைவர் குழந்தவேல் ஐயா அவர்களுக்கும் நாம் எமது நன்றியறிதலை தெரிவிக்கின்றோம். இந்த நிகழ்வினை மிகச் சிறப்பான முறையிலே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் எங்களுடைய மதிப்புமிக்க தொகுப்பாளினி
திருமதி விக்னேஸ்வரி ரௌபாலா அம்மா அவர்களுக்கும் யாழ் மண்டலத்தின் சார்பாக எமது மனமுவந்த நன்றிகள் உரித்தாகட்டும். இங்கே இந்த நிகழ்விற்கு இந்த சத்யபிரியா அம்மா அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கி வளப்படுத்திய மதிப்பார்ந்த பேராசிரியர் திருமதி அருளேஸ்வரி வேதநாயகம் அம்மா அவர்களுக்கும் யாழ் மண்டலத்தின் சார்பாக எமது நன்றியறிதலை தெரிவிக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இவ்வாறான ஒரு சிறந்த பேராசிரியரை இன்றைய தினம் எமக்கு சிந்தனை விருந்து வழங்குவதற்கு ஒழுங்குபடுத்திய உன்னியூர் அறக்கட்டளை தலைவர் பேராசிரியர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும் யாழ் மண்டலம் தன்னுடைய மனமுவந்த நன்றியறிதலை தெரிவிக்கின்றது. இங்கே இறைவணக்கம் குருவணக்கம் இசைத்ததோடு 9 மைய தவத்தையும் இயற்றி எம்மையெல்லாம் அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் இந்த நிகழ்வை கேட்பதற்கு உதவிய துணை பேராசிரியர் விஜயகுமாரி முருகேசம்பிள்ளை அம்மா அவர்களுக்கும் யாழ் மண்டலத்தின் சார்பாக நன்றி கூறி இந்த இணைப்பிலே கலந்து இந்த சிறப்பான இந்த விருந்தை செவிமடுத்து பருகி கொண்டிருக்கும் அன்பு சான்றோர்களுக்கும் யாழ் மண்டலத்தின் சார்பாக நன்றி கூறி நன்றியுடன் அமர்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பாக நன்றிதனை நவீன்ற அம்மா அவர்களுக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் அம்மா. உலக நல வாழ்த்து இசைப்பதற்கு முருகேசபிள்ளை அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அருமையான அற்புதமான சிந்தனை உரையை எங்களுக்கு வழங்கிய சத்யபிரியா அம்மா வாழ்க வளமுடன். அற்புதம், அற்புதத்தின் மேல் அற்புதம். ஓகே, உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தும், கழகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும், நல வாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. சிறப்பாக உலக நல வாழ்த்தினை இசைத்திட்ட முருகேசபிள்ளை அம்மா அவர்களுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று எமக்கு ஆசிரியர் திறன் மேம்பாடு என்ற தலைப்பினில் சிறப்பு சிந்தனையை வழங்கிய பேராசிரியர் சத்யபிரியா அம்மா அவர்களுக்கும் முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும் இணைப்பினில் இணைந்திட்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று யாழ் மண்டலத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த நிகழ்வை நாம் இனிதே நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நிறைவு செய்யறோம். வாழ்க வளம். வாழ்க.